திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. இப்போ நம்ம திருத்தொண்ட தொகை பதிகத்தில் வந்து அடியார்களுடைய வரலாறுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு சுந்தரர் வரலாற்றை போன முறை சந்திச்சப்போ பார்த்துட்டு இருந்தோம். அது பாதியில் நின்றுருக்கு. அதை இன்னைக்கு தொடருவோம். நம்ம போன முறை சந்திச்சப்போ அவர் வரலாற்றில் அவர் அங்கே அந்த இதுக்கு போயிருந்தார். புகழூருக்கெல்லாம் போய் பொண்ணெல்லாம் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தார். அந்த இடத்துல நிறுத்தியிருந்தோம். இன்னைக்கு அதுலேருந்து தொடருவோம். அவர் அங்கேருந்து இந்த நாயன்மார்கள் சுந்தரர் மூவர் வரலாறு நமக்கு தெரியும். அதாவது அவர்கள் அருள் பெற்றதுக்கப்புறம் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க பல ஸ்தலங்களுக்கு போய் அங்கே இருக்கிற இறைவனை வழிபட்டு பதிகங்கள் பாடி அங்கே இருக்கிற மக்களுக்கு உபதேசம் பண்ணி இப்படியாக அவர்கள் வாழ்க்கையை நிறைவேற்றினார்கள். அதன்படி இங்கே இவர் சுந்தரர் திருநாவலூரில் பிறந்து அங்கே திருவெணைநல்லூரில் ஆட்கொள்ளப்பட்டு அங்கேருந்து க்ஷேத்திராடனம் பண்ணிட்டு சிதம்பரத்துக்கு வந்தார். சிதம்பரத்துலேருந்து திருவாரூருக்கு வர சொன்னார் சிவபெருமான். திருவாரூருக்கு வந்தார். அங்கே பறவையாரை பார்த்தார். இறைவன்ட்ட வேண்டினார், இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். சுந்தரும் பறவையாரும் அங்கே வாழ்க்கை நடத்தின்னு இருக்கா. அப்போ திருத்தொண்ட தொகை பாடினார். இவர் வந்து ஒரு இடத்துல திருவாரூரில் மனை வாழ்க்கை நடத்துறதுனால பல அடியார்கள் திருவாரூருக்கு வருவா. இவர் வீடு இவர் இருக்கிற இடம் ஜெயஜேன்னு இருக்கும். வர்றவாளுக்கு அன்னதானம் அப்படி இப்படின்னு பெரிய இது நடந்துட்டு இருக்கும். அதனால இவருக்கு பொருள் வேணும். அதனால இவர் அப்பப்போ சுவாமிகிட்ட போய் பொருள்லாம் கேட்பார். அது மாதிரி திருப்புகலூரில் போய் வேண்டினார். அங்கே செங்கல் செம்பற்கெல்லாம் மாறித்து. அந்த வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் தொடருவோம். இவர் அப்புறமா ஒரு சமயம் அங்கேருந்து கிளம்பி திருவாரூர்லேருந்து க்ஷேத்திராடனம் பண்ணிட்டு காவிரி கரையோட வரார். அப்படியாக திருவாரூர்லேருந்து கிளம்பி இப்படி மேற்கு நோக்கி வரார். அப்படி வர்றப்போ அங்கே பல ஸ்தலங்கள் உண்டு. நீங்கள் போனேன்னா பார்த்துருப்பேன், இல்லைன்னா அடுத்த தரம் போகிறப்ப பார்ப்பேன். ஸ்தலங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஸ்தலங்கள் அந்த பக்கம். அதெல்லாம் அப்படி தரிசனம் பண்ணிட்டு வர்றார். திருவையாத்துக்கு வர்றார். திருவையாறு தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கு. எல்லாருக்கும் திருவையாறு அப்படின்னா தியாகராஜரை தான் ஞாபகம் வரும். ஏன்னா கர்நாடக சங்கீதத்தில் அவர் ரொம்ப பிரபலமாக இருந்ததுனால. ஆனால் திருவையாறு பெரிய சிவக்ஷேத்திரம். ஐயாரப்பர்னு சுவாமிக்கு பேர். அம்பாளுக்கு அறம் வளர்த்த நாயகின்னு பேர். அங்கே தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணிட்டு அங்கே திருவையாத்தை சுற்றி ஒரு அற்புதமான கோயில்கள்லாம் உள்ளன. சப்தஸ்தானம் அப்படின்னு அவள் சொல்லுவாள். திருவையாத்தை சுற்றி திருவையாறு, திருக்கண்டியூர், திருப்பழனம், திருவேதிகுடி, திருச்சோற்றுத்துறை, திருநைத்தானம், இது மாதிரி ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அதில் திருப்பூந்துருத்திக்கு அந்தாண்ட திரு ஆலம்பொழில் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. எல்லாம் இப்போல்லாம் போயினால எல்லாம் கிராமங்களாக இருக்கும். கோயிலுக்கு போனால் நம்ம தான் போய் கோயிலை கதவை திறக்க சொல்லி தரிசனம் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஒரு நிலை இருக்குது இப்போது. ஆனால் அது திருவாலம்பொழிலுக்கு போயிருந்தார் சுந்தரர். அப்போ அங்கே தரிசனம் பண்ணிட்டு அங்கே இரவு தங்கி உறங்குறார். ஏன்னா அவெல்லாம் க்ஷேத்திராடனம் பண்ணுறப்போ இப்போ நம்ம போகிற மாதிரி ஒரே நாளில் நவகிரக ஸ்தலங்கள் காமிச்சு தரோம் அப்படின்னு டூர் போடுறான். காலம்புற 6 மணிக்கு கிளம்புறா, ராத்திரி 9 மணி வரைக்கும் அந்த 9 ஸ்தலத்தையும் ஒரு 100, 150, 200 கிலோமீட்டர் இங்கங்கே காரில் ஓட்டுன்னு போய் காமிச்சு அது வந்து இந்த டிக் பண்ணின்னு வந்துடுறா, தரிசனம் பண்ணியாச்சு அப்படின்னு. ஆனால் அந்த காலத்தில் அவள் அப்படிலாம் இல்லை. அவள் ஏன்னா அவள் நடந்து ஊர்களுக்கு போனால், ஒரு ஊருக்கு போனாக்கா ஒரு ஸ்தலத்துக்கு போனால் அங்கே தங்கி தரிசனம் பண்ணுவாள். அதனால் அந்த திருவாலம்பொழியில் தங்கியிருக்கார் அவர். அப்படி ராத்திரி உறங்குறப்போ அவருக்கு ஒரு கனவு வருது. கனவுல சிவபெருமான் வந்து கேட்குறார், என்ன சுந்தரா,
திருமழபாடி வர்றதுக்கு நினைக்கவும் மறந்து போயிட்டியா நீ அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்தலம் திருமழபாடி, நீ இவ்வளோ ஸ்தலத்தெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர, இந்த திருமழபாடிக்கு நீ வர்றதுக்கு மறந்து போயிட்டியப்பா அப்படிங்கிறார். உடனே தூக்கி வாரி போடுறது சுந்தரருக்கு. உடனே கனவுலேருந்து முழிச்சு எழுந்து உட்காடுறார். ஆஹா, இப்படி சிவருமானே வந்து நம்ம சொல்கிற திருமணபாடிக்கு வரலன்னு தரிசனம் பண்ணணுன்னு அங்கேருந்து மறுநாள் கிளம்பி அங்கே கொள்ளிட நதியை தாண்டினாக்க இந்த பக்கம் திருமழபாடி, கொள்ளிட நதியை தாண்டி இந்த பக்கம் வந்து திருமழபாடிக்கு வர்றார். அங்கே வந்து ஒரு அற்புதமான பதிகம் பாடுறார். இந்த பதிகம் நம்ம பலருக்கும் அதில் முதல் பாட்டு தெரிஞ்ச பாட்டு. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே அப்படிம்பார். அப்படின்னா சுவாமி மழபாடியில் இருக்கிற மாணிக்கம் போன்ற சுவாமியே சிவருமானே, உன்னை தவிர நான் வேற யாரை நினைப்பேன்ப்பா அப்படிங்கிறார். அப்படியாக அங்கே வந்து திருமழபாடியில் வந்து பாடுறார். இந்த சிவருமானுக்கும் சுந்தரருக்கும் உள்ள ஒரு அற்புதமான நட்பு அது. சிவருமான் வந்து உனக்கு என்னை தோழனாக தந்தேன் அப்படிங்கிறார். அது மாதிரி அதனால அன்னிலேருந்து சுந்தரர் சிவருமானும் ஃப்ரெண்டு. இது கொஞ்சம் அரிய விஷயம். இந்த மாதிரி ஒருத்தர் சுவாமிக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது சுந்தர வரலாற்றில் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படி ஒருத்தர் ரெண்டு தோழர்களுக்கு நடுப்பர் எப்படி ஒரு உறவு இருக்குமோ அது மாதிரி ஒரு அந்யோன்யத்தை நம்ம அவளுக்குள்ள பார்க்கலாம். அப்படியே அவர் திருமழபாடி தரிசனம் பண்ணுறார். அப்புறம் அங்கேருந்து வேறு பல ஸ்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு போகிறார். இப்படியாக அங்கேருந்து காவிரி கரையோட மேற்கு நோக்கி போகிறார். அப்படியே காவிரி கரையோட போனால் திருச்சிராப்பள்ளி அப்படியே போய் அந்தண்ட கரூர், அதுக்கு அந்தண்ட பாண்டி கொடுமுடி ஈரோடு அந்த பக்கம்லாம் போகிறார். கொங்கு நாடுன்னு பேர் இதுக்கு, அந்த இடத்துக்கு. இப்படியாக அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு பாண்டி கொடுமுடி, நீங்கள் கொடுமுடின்னு பேர் இதுக்கு அந்த ஸ்தலத்துக்கு. அந்த கொடுமுடிங்கிற ஸ்தலம் கரூருக்கும் ஈரோட்டுக்கும் நடுப்புற இருக்குது காவிரி கரையில். அற்புதமான ஸ்தலம், பார்க்க வேண்டிய ஸ்தலம். அங்கே காவிரி கரையிலேருந்து ஒரு 500 அடி தூரத்தில் கோவில், அருமையாக இருக்கும். அந்த கோவிலுக்கு போகிறார். அங்கே போகிறப்போ அந்த சுவாமி மேலே ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் சுவாமி, நான் எப்போ உன்னோட பேரை சொல்லி சொல்லி பழகி போயிருக்கேன் என் நாக்குக்கு, அதனால் உன்னை நான் மறந்தாலும் என்னோட நாக்கு தன்னால் உன் பேரை சொல்லும் சுவாமி அப்படிங்கிறார். அப்படி ஒரு இது. நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப நான் எங்கள் ஊரில் ஒரு வாரம் ஒரு சந்தை உண்டு. அந்த சந்தைக்கு பக்கத்தில் ஒரு 15-20 கிலோமீட்டர்களில் இருக்கிற கிராமங்கள்லேருந்து விவசாயிகள்லாம் தங்களுடைய கறிகாய்கள்லாம் வண்டியில் போட்டு மாட்டு வண்டியில் கொண்டு வந்து விற்பா. அந்த வண்டி, அந்த மாடு இருக்குது, அதுக்கு தெரியும் இது இங்கேருந்து அந்த திரும்பி வண்டியில் போட்டுட்டு காலங்காலத்தில் 4 மணிக்கு கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன். அவன் தூங்கினாலும் மாடு தன்னால் வரும், மாடு தன்னால் போகும் ஆட்டோ பைலட்டில். அது மாதிரி இவர் சொல்கிறார், எனக்கு நான் பேரை சொல்லி சொல்லி பழகி போச்சு, அதனால் நான் மறந்தாலும் என்னோட நாக்கு தன்னாலே உன் பேரை சொல்லும் அப்படிங்கிறார். அதான் மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழிலேத்தும் சீர்கரையுறேற் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அப்படி சில பேர் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ குடும்பங்களில் பார்க்கலாம், சில பெண்கள்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிண்டே சமைப்பா. அவள் கவனமெல்லாம் சாம்பாரில் எவ்வளோ உப்பு போட்டோம், பருப்பு வெந்துதா, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. ஆனால் வாய்ப்பாட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும். அது மாதிரி இவர் சொல்கிறாருங்க, நான் மறக்கணும் சொல்லும் தான் நமச்சிவாயே அப்படிங்கிறார். அப்படியா அந்த பதியங்கள்லாம் பாடி இது மாதிரி பல ஸ்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு வர்றார். இப்போ திரும்ப திருவாரூர் பக்கம் நோக்கி வர்றார். ஏன்னா அங்கே திருவாரூரில் தான் அவருக்கு பேஸ், பறவையார் அங்கே தான் இருக்கார். அதனால திருவாரூருக்கு திரும்பி வர்றார். அப்படி வர்றப்போ அவருக்கு அங்கே வர்ற வேளையில் அங்கே விருதாச்சலம் போனன்னு ஒரு எண்ணம் தோன்றுறது. விருதாச்சலத்துக்கு தமிழில் முதுகுன்றம்னு பேர், திருமுதுகுன்று அப்படின்னு பேர்.
அங்கேருந்து அவர் ஒரு இடத்துல அவருக்கு தெரியல விருத்தாச்சலத்துக்கு வழி எப்படி போகணும், திருமுதுகுன்றத்துக்கு எந்த பக்கத்தில் போகணும் அப்படின்னு அவருக்கு தெரியல ஒரு இடத்துல. ஏன்னா அவர் நடந்து போயிட்டு இருக்கார் இல்லையா, அந்த காலத்தில் இது மாதிரி ஜிபிஎஸ்லாம் கிடையாது. அப்போது அங்கே ஒரு வயசான பிராமணர் ஒருத்தர் வரார். எங்கே போகணும் கேட்குறாரு சுந்தரர்கிட்ட. இது மாதிரி நான் திருமுதுகுன்றம் போகணும் அப்படிங்கிறார். ஓ ஆமாம் வாங்க வாங்க, நானும் அங்கே தான் போயிட்டு அந்த பக்கமாக தான் போயிட்டு இருக்கேன் வாங்க அப்படிங்கிறார். அப்படியே அவரை கூட்டிட்டு போய் திருக்கூடலை ஆற்றூர் அப்படின்னு ஒரு ஸ்தலத்துக்கு கூட்டிட்டு வர்றார். கூட்டின்னு வந்து அந்த கூட வந்த பிராமணர் மறைஞ்சு போயிடுறார். அப்பதான் சுந்தரருக்கு தெரியறது நம்ம கூட வந்தவர் சிவபெருமான் அப்படின்னு. சுந்தரர் திருமுதுகுன்றத்துக்கு போனோன்னு தான் வழி கேட்கிறார். அவர் கூடலை ஆற்றூருக்கு வர்ற அவருக்கு எண்ணமே கிடையாது. ஆனால் கூடலை ஆற்றூரில் இருக்கிற சிவபெருமானுக்கு சுந்தரர்கிட்ட ஒரு பதிகம் வாங்கணும்னு ஒரு ஆசை. அதனால அவர் இப்படி ஒரு நாடகம் போட்டு ஆமாம் இந்த பக்கமாக தான் நான் இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கேன் வாங்கன்னு சொல்லி அவரை திருமுதுகுன்றத்துக்கு போகிறதுக்கு பதிலாக கூடலை ஆற்றூரில் கொண்டு வந்து விட்டுடுறார். அப்போ சுந்தரர் அங்கே ஒரு பதிகம் பாடுறார். இது மாதிரி அந்த சிவபெருமானாயம் கூட இப்படி ஒரு கூட நடந்து வந்தது என்ன அதிசயம் அது அப்படின்னு பாடுறார். அதான் வடியுடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து பொடியணி திருமேனி புரிகுழல் உமையோடும் கொடியணி நெடுமாட கூடலை ஆற்றூரில் அடிகளை வழி போந்த அதிசயம் அறியேனே அப்படிங்கிறார். சுவாமி வந்து இப்படி என் கூட நடந்து வந்த அதிசயம் என்னன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். அதாவது சுந்தரர் வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகளுக்கு அவரோட தேவாரத்திலேயே அவர் பாடி காமிச்சிருக்கார். அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு நமக்கு. அவர் வரலாறு இது நடந்துதா இப்படி ஒன்று நடந்திருக்குமானா நமக்கு சந்தேகமே வர முடியாது. ஏன்னா அவரே பாடியிருக்கார் அந்த பாட்டில். இப்படியா கூடலை ஆற்றூர் இது வந்து இந்த கோவில் அந்த நதி கரையில் இருந்து, ஆனால் நதியில் ஒரு சமயம் வெள்ளம் வந்து அந்த கோவில்லாம் அழிஞ்சு போயிடுத்து. அப்போ அப்புறமா அந்த நதியில் இருந்த அந்த கோயிலுடைய சிற்பங்கள் தூண்கள் அதெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நதியிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி இப்போ கிராமத்துக்குள்ளே அந்த கோயிலை புதுசாக கட்டியிருக்கா. அது சின்ன கோயில் தான். நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன கோயில். ஆனால் அப்படியா அங்கேருந்து அப்புறமா அவர் சுந்தரர் திருமுதுகுன்றத்துக்கு வர்றார். விருத்தாச்சலம் ரொம்ப பெரிய கோவில். நம்ம மெட்ராஸ் டு திருச்சிராப்பள்ளி போகிற ஹைவேல அங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த ஹைவே பக்கத்தில் இல்லை, ஹைவேல பக்கத்தில் அந்த ஊர் இருக்குது விருத்தாச்சலம். ரொம்ப பெரிய கோவில். அந்த கோவிலில் இவர் போகிறார், சுவாமி தரிசனம் பண்ணுறார், பதியங்கள்லாம் பாடுறார். அப்புறம் இவர் வந்து திருவாரூருக்குன்னா போயிட்டு இருக்கார் மனைவியை பார்க்க. அப்போ சொல்கிறார், சுவாமி எனக்கு கொஞ்சம் பொன் வேணுமே அப்படிங்கிறார். உடனே சுந்தரர் கேட்டு சுவாமி இல்லைன்னு சொல்லிடுவார. இந்தா அப்படின்னு 12,000 பொற்காசுகள் கொடுக்குறார். 12,000 பொற்காசுனா யூ கேன் இமேஜின் 12,000 கோல்ட் காயின்ஸ் எவ்வளோ ஹெவியாக இருக்கும் அப்படின்னு. அது ஒன்று. ரெண்டாவது அது கனமாக இருக்கும். ரெண்டாவது இவ்வளவு பொருளை எடுத்துட்டு சுமந்துட்டு நடந்து திருவாரூர் போனோம். விருத்தாச்சலத்துலேருந்து திருவாரூர் ஒரு 100-150 கிலோமீட்டர் இருக்கும் வச்சுக்குவோம். அவ்வளோ தூரம் தூக்கின்னு போனோம். பாதுகாப்பாக கொண்டு போகிறது கஷ்டம். அதனால் சுந்தரர் பார்க்குறார், சுவாமி நான் என்ன பண்ணுவேன், இது எப்படி நான் திருவாரூர் கொண்டு போவேன் அப்படிங்கிறார். அப்போ சுவாமி சொல்கிறார், ஒன்றும் அதான் உன் கவலைப்படாத. நீ இந்த பொற்காசுகள்லாம் இங்கே பக்கத்தில் மணிமுத்தாறுன்னு ஒரு நதி ஓடுறது விருத்தாச்சலத்தில். இந்த மணிமுத்தாற்றில் இந்த பொற்காசுகள்லாம் போட்டுடும், திருவாரூரில் குளத்தில் எடுத்துக்கோ அப்படிம்பார். எப்படி நம்ம இப்போல்லாம் நம்ம மெட்ராஸில் பேங்க்கில் பிரான்ச்சில் பணத்தை போட்டுட்டு பாம்பேயில் போய் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற மாதிரி சொல்கிறார் சிவபெருமான். மணிமுத்தாற்றில் போட்டுடு, மணிமுத்தாறு அந்த நதி இருக்கே அந்த மணிமுத்தாற்றில் போட்டுடு, திருவாரூரில் குளத்தில் எடுத்துக்கோ அப்படிங்கிறார். சுந்தரர் சரி அப்படின்னு அந்த பொற்காசுகள்லாம் கொண்டு போய் மணிமுத்தாற்றில் போட்டுடுறார். ஆனால் சுந்தரர் இருக்காரு, அவருக்கு சிவபெருமானை பற்றி தெரியும் போல் இருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறார், அந்த பொற்காசுகளில் ஒரு காசை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறார். இதுக்கு மச்சம் வெட்டிக்கிறதுன்னு பேர். மச்சம்னா இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்சது, உடம்புல அங்கங்கே ஒரு கருப்பாக வருது, அதுதான் மச்சம் நினச்சிட்டு இருக்கோம் தோலில்.
ஆனால் மச்சம் வெட்டுறது அப்படிங்கிறது ஒரு பழைய ஃப்ரேஸ். அது வந்து ஒரு சாம்பிள் வச்சுக்கிறது மச்சம் வெட்டுறதுன்னா. இப்போ இந்தியாவில் நீங்களாம் துணியெல்லாம் தைக்க கொடுத்துருக்கிறப்ப பார்த்துருப்பேன். இப்போல்லாம் இருக்கா தெரியாது, இப்போ எல்லாம் ரெடிமேடாக வந்துடுது. முன்னாடி தையக்காரன்ட்ட போய் துணி தைக்க கொடுக்குறப்போ நம்ம பேண்ட்டுக்கோ சட்டைக்கோ துணியெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம். அவன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஓரத்தில் ஒரு 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 சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டி கொடுப்பான் துணியை நமக்கு. ஏன்னா நம்ம அப்புறமா தைச்சதுக்கப்புறம் அந்த சட்டை வந்து நம்ம கொடுத்த துணி தானா அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். அது மாதிரி மச்சம் வெட்டுறது அப்படின்னு இந்த சுந்தரர் மச்சம் வெட்டிக்கிறார். அதில் அதை கொடுத்த காசில் ஒரு காசை தனியாக எடுத்து வச்சுக்கிறார். மற்ற காசெல்லாம் தூக்கி குளத்துல ஆற்றுல போட்டுடுறார். அப்புறம் பல ஸ்தலங்கள் தரிசனம் பண்ணிட்டு திருவாரூருக்கு வர்றார். திருவாரூருக்கு வந்து வீட்டுக்கு ஆற்றுக்கு வர்றார். அங்கே பறவையார் வரவேற்கிற விருந்து சந்தோஷமாக இருக்கா. அப்போ சொல்கிறார், இது மாதிரி நான் சிவருமான் எனக்கு திருமுதுகுன்றத்தில் எனக்கு 12,000 பொற்காசு கொடுத்தார் அப்படின்னா. அப்படியே எங்கே அப்படிங்கிற அதை வந்து நாங்கள் ஆற்றுல அங்கே மணிமுத்தாதில் போட்டேன், இங்கே திருவாரூர் குளத்தில் போய் எடுத்துக்கலாம் வா அப்படிங்கிற. பறவையாருக்கு ஒன்றும் புரியலை, இது என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, ஆற்றுல போட்டு குளத்துல தேடுறது அப்படின்னு. அது உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா தெரியல. அது ஆற்றுல போட்டு குளத்துல தேடுறது அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை தேடுவோம், அதை நம்ம எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல தேடினா கிடைக்கும் இல்லையா. நம்ம பம்பாய் போயிருக்கிறப்போ ஒரு ஏதோ ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சு, அதை வந்து நம்ம மெட்ராஸில் தேடினா அப்படி கிடைக்கும். அதான் சொல்லுவோம், ஆற்றுல போட்டு குளத்துல தேடுறியா அப்படின்பா. அது மாதிரி இங்கே, ஆனால் இங்கே நிஜமாக நடக்கிறது, ஆற்றுல போட்டு குளத்தில் தேட போகிறார். சரி, அங்கே போகிறார். பறவையார் கூட வர்றார். 2 பேரும் திருவாரூரில் கமலாலயம்னு ஒரு பெரிய குளம், நீங்கள் போயிருந்தாலும் பார்த்துருப்பில். அது கிட்டத்தட்ட ஒரு 5 வேலி அளவு அப்படிங்கிற, 5 வேலின்னா 5 ஏக்கர்னு வச்சுக்குவோம் நம்ம. 5 ஏக்கர் அளவுக்கு பெரிய குளம் அது, திருவாரூரில் கோயில் பக்கத்தில் இருக்குது. அந்த கமலாலய குளத்துக்கு போகிறார். பறவையாரும் வர்றார். சுந்தரர் குளத்துக்குள்ளே இறங்கி அடியில் போய் எப்படி எதிர்த்த ரொம்ப நம்ம அங்கே ஏதோ ஒன்று இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு இடத்துல போய் இப்படி கையை விட்டு தேடுறார். கையில் வந்து மண்ணு தான் வருது, பொண்ணு வரல. இங்கே அங்கே தேடி தேடி அலையிறார். கையை இங்கே விட்டு தேடுறார், அங்கே விட்டு தேடுறார், குளத்துக்குள்ளே பல இடத்துல தேடுறார். எதுக்கு தேடினாலும் மண்ணு தான் வருது. அங்கே பறவையார் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிற மனைவி, இப்படி ஒரு பிராமணர் இருப்பாரோ அப்படின்னு. அப்போ சுந்தரருக்கு வழக்கம் போல ஒரு பதிகம் பாடுறார். பொன் செய்த மேனி நீர் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். இது மாதிரி இந்த பறவை இருக்கலை மனைவி பறவை, அவனை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறா. இப்படி என் நிலைமையை கேலி காலாக்கி விட்டீரே சுவாமி அப்படின்னு சுவாமியை பார்த்து ஒரு பாடுறார். என் செய்தீர் அடிகள் அடியேன் இட்டளங்கடவே அப்படிம்பார். என்னோட கஷ்டத்தை போக்குறதுக்கு நீங்கள் என்ன சுவாமி செஞ்சிருக்கீள் அப்படிம்பார். அப்போ இவர் பதிகம் பாடினதும் சிவபெருமானுக்கு சந்தோஷம். அவர் பதிகத்துக்காக தானே சிவபெருமான் இந்த பாதி லீலை பண்ணுறதே. அப்போது உடனே அங்கே அடுத்த தரம் தேடுறப்போ அவர் கையில் பொற்காசு கிடைக்கும். உடனே அள்ளி அள்ளி கொண்டு வந்து கரையில் மனைவியிட்ட கொடுப்பார், எல்லா பொற்காசையும் கொண்டு வந்து கொடுப்பார். அப்படி கொடுக்குறப்போ அவருக்கு அங்கே முன்னாடி மச்சம் வெட்டி வச்சுருந்தார் இல்லையா, அந்த பொற்காசையும் இந்த பொற்காசையும் ஒப்பிட்டு பார்ப்பார். அப்போ இதில் கொஞ்சம் மாற்று குறைஞ்சிருக்கும். நமக்கு தெரியும், மாற்று குறையுதுன்னா நமக்கு தெரியும். தங்கத்தில் ஓரளவு செம்பு கலப்பை, அதுதான் நம்ம கேரட்டுங்கிறோம். 14 கேரட், 18 கேரட், 22 கேரட் அப்படிங்கிறோம். 24 கேரட்டுங்கிறது தான் பியூர் கோல்டு. ஆனால் அந்த சுத்த தங்கம் ரொம்ப மென்மையானது, அதனால அதில் ஆபரணங்கள்லாம் சரியாக செய்ய முடியாது. அதுக்கு உறுதிக்காக அதில் செம்பு கலப்பை. அப்போ இது மாதிரி கலக்கிறப்ப செம்பு கூட கலந்துருந்தாக்கா அதுக்கு மாற்று குறைஞ்சிடுது அப்படின்பா. அங்கே திருவாரூரில் கிடைச்சது 22 கேரட் பொற்காசு வச்சுக்குவோம். இங்கே திருவாரூரில் கிடைக்கிறது கமலாலய குளத்தில் வர்றது 18 கேரட்னு வச்சுக்குவோம். எனக்கு தெரியுது, உரைச்சி பார்த்தா வித்தியாசம் தெரியுது. என்ன சுவாமி இப்படி என்னை வஞ்சிக்கிறீரே, ஏமாத்துறாரே அப்படிம்பார். இந்த பதிகம் பாடுவார். உடனே சுவாமி எல்லாம் நல்ல உயர்ந்த பொற்காசாக மாற்றிடுவார். இப்படியாக அவர் சுந்தரருக்கும் சாமிக்கும் இருக்கிற ஒரு உறவு இருக்கே, அது ரொம்ப அபூர்வமான உறவு. இப்படியாக அவர் இருக்கார். அப்புறம் அங்கேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு மற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறார். அப்புறம் திரும்ப அப்படி சீர்காழிக்கு போகிறார்.
சீர்காழியிலேருந்து பக்கத்தில் குருகாவூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் இருக்கும் வச்சுக்குவோம். நம்ம ஊரில் வெய்ய காலத்தில் போனால் எப்படி இருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் வருஷத்தில் ஒரு 3 மாதம் தாங்குற மாதிரி இருக்கும். மற்ற 8 மாதம் 9 மாதம் வெயில் கொளுத்தும். அதுலேயும் ஒரு 6 மாதத்துக்கு ரொம்பவே கொளுத்தும். அப்படிப்பட்ட ஒரு வெய்ய காலத்தில் போகிறாரு போல் இருக்கு. அப்போ அங்கே நடுப்புற ஒரு தண்ணீர் பந்தல் இருந்தது. சுந்தரர் வந்து ஆஹா நம்ம பிரயாணத்தில் தாகத்துக்கு தண்ணி கிடைக்கிறது இங்கே அப்படின்னா தண்ணீர் பந்தலுக்கு போய் தண்ணீர் அருந்தரர். இப்பெல்லாம் இருக்கா தெரியல. இப்பெல்லாம் சில உற்சவங்கள் போது இது மாதிரிலாம் வச்சிருப்பா. நம்ம அப்பூதி அடிகள் வரலாற்றில் பார்த்தோம். அந்த காலத்தில் அவர் அங்கே தண்ணீர் பந்தல்லாம் வச்சிருந்தார். ஏன்னா எல்லாரும் நடந்து தான் ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு போவா. மனிதர்களுக்கு தாகம் எடுக்கும், அந்த வண்டி எடுத்துன்னு போகிற மாடுகளுக்கும் தாகம் எடுக்கும். அதனால மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டி இருக்கும், மனிதர்களுக்கு தண்ணீர் பந்தல் இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்தில் தர்ம காரியம் பண்ணுறதுக்காக அதெல்லாம் வச்சிருப்பா அந்தந்த ஊரில். அது மாதிரி இவர் அந்த தண்ணீர் பந்தலில் போய் தண்ணீரோ நீர்மோரோ ஏதோ வாங்கிலாம் குடிக்கிறார். அப்போ அங்கே இருக்கிறவர் சொல்கிறார், ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி இருக்குது, இந்தாங்க என்னோட கட்டு சாதம் வச்சுருக்கேன், கட்டு சாதம் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறார். தமிழ் அதுக்கு பொதி சோறுன்னு பேர் பழைய தமிழில். இன்னைக்கு கட்டு சாதம் அப்படிம்போம். கட்டு சாதம்னா நமக்கு தெரியும், இந்த கல்யாணத்துக்கெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் எடுத்துன்னு போகிறப்ப கையில் பொடலம் கட்டி எடுத்துன்னு போகிற சாதம் கட்டு சாதம். அப்படியாக அந்த பொதிசோறு கொடுக்குறார். சுந்தரர் அதை வாங்கி சாப்பிட்றார். வெயிலில் நடந்து வந்து களைப்பு, வயிறார உண்டது, ஜலம் குடித்தார். மரத்தடியில் அந்த பந்தல் அப்படி படுத்துட்டு உடனே தூக்கம் வந்து தூங்கிட்டார். எழுந்து பார்த்தா தண்ணீர் பந்தலையும் காணும், ஒன்றையும் காணும். இவர் மட்டும் படுத்துட்டு இருக்கார். அப்போ தான் இவருக்கு தெரியறது நமக்கு தாகம் போக்குறதுக்காக சிவபெருமானே தண்ணீர் பந்தல் அமைச்சு உதவினார்னு. அப்படியா அப்போ ஒரு பதிகம் பாடுறார். திருக்குறுகாவூர் வெள்ளடைன்னு அந்த சுவாமி பேர். திருக்குறுகாவூர் வெள்ளடை சுவாமி அப்படின்னு பாடுறார். இப்படியா அதெல்லாம் பார்த்துட்டு அவர் பல ஊர்களுக்கு போகிறார். அங்கங்கே தரிசனம் பண்ணிட்டு இப்படி வடக்க வர்றார். வடக்கன்னாக்க அங்கே சீர்காழி, சிதம்பரம், கடலூர் இப்படி தாண்டி செங்கல்பட்டு, இதுதான் வடக்க மெட்ராஸ் நோக்கி வர்றார். அப்படி அங்கே வடக்க வர்றப்போ அங்கே திருக்கச்சூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கு. செங்கல்பட்டுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள சிங்கப்பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலும் ஞாபகம் இருக்கும். அந்த இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனாக்கா இந்த கோவில் இருக்குது. திருக்கச்சூர்னு பேர். கச்சபேஸ்வரர் ஆலயம் இருக்குது. அங்கே 2 கோவில் இருக்குது. கீழே வந்து ஒரு பெரிய கோவில், கச்சபேஸ்வரர் கோவில். அப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன மலை, நமக்கு காரில் போகிறப்ப மலை மாதிரியே தெரியாது, கொஞ்சம் மேடாக போகும், அவ்வளோதான். அந்த சின்ன மலை மேலே மருந்தீஸ்வரர்னு இன்னொரு சிவன் கோவில் இருக்குது. அதனால் இவர் அங்கே போகிறார் இந்த திருக்கச்சூருக்கு. சுந்தரர் போகிறப்போ அவர் கூடவே தொண்டர்கள்லாம் வருவாளே, இவர் நடந்து போவார். தொண்டர்கள் பின்னாடி வந்து மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துன்னு வருவா. எப்படி நம்ம க்ஷேத்ராட்டம் போகிறப்போ சபரிமலைக்கு போகிறவா குரூப்பாக போவா, இல்லைனாக்க இப்போ இந்த கர்நாடகாவில் யாத்திரை போகிறோம் அப்படிங்கிறவாள்லாம் குரூப்பாக போகிறப்போ அதுலேயே 2 சமயக்காரா மற்றவாள்லாம் வருவா கூடவே. அங்கங்கே நிறுத்தி சமைச்சு சாப்பிட்டுட்டு போவா. அது மாதிரி மாட்டு வண்டியில் பண்டம் பாத்திரங்கள், அரிசி, பருப்பு, சமயக்காரா மற்றவர்கள்லாம் பின்னாடி வரா. இவர் முன்னாடி நடந்து போயிடுறார். இவருக்கு சுவாமியை பார்க்கணும், கோயிலை பார்க்கணும் ஆசை, சீக்கிரம் நடந்து வந்துடுறார். மற்றவாள்லாம் மற்ற காரியங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணிட்டு வர்றப்ப பின்னாடி வந்துட்டு இருக்காவாள்லாம். இவர் திருக்கச்சூருக்கு வந்துடுறார். ஆனால் பின்னாடி வர்ற இந்த பரிவாரங்கள், அந்த பரிஜனங்கள்னு பிறவாளுக்கு, அந்த பரிஜனங்கள்லாம் இன்னும் வரல. அதுக்குள்ளே இவருக்கு பசிக்கிறது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கார். அப்போ அங்கே ஒருத்தர் வந்து பசியோடு இருக்கல, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஊரில் போய் பிக்ஷை எடுத்துன்னு வர்றார். அவர் பிக்ஷை என்ன தெரியும் இல்லையா, பிராமணர்கள் இந்த மாதிரி அடியார்கள்லாம் வந்தாக்க அன்னம் போடுவா. அது மாதிரி இவர் ஒரு திருவோடு எடுத்துன்னு போய்
அங்கே அக்ரஹாரத்தில் போய் பிக்ஷை எடுத்துன்னு வந்து சுந்தரர் கொடுக்குறார், இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு. அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்து அப்படின்னு அவர் ஏதோ சொல்கிறதா திரும்புகிற அந்த கொண்டு வந்தவரை காணும். திரும்ப அப்போ தான் சுந்தரருக்கு புரியுறது, நமக்காக சிவபெருமானே போய் பிக்ஷை எடுத்துன்னு வந்து நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு. சிவபெருமானோட லீலைகள் அதெல்லாம். என்ன சிவபெருமான் நினச்சா அவருக்கு அப்படியே நேரே சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்படி ஊரில் போய் பிக்ஷை எடுத்துன்னு வந்து கொடுக்கணுங்கிறது அவருடைய லீலை. அப்போ அங்கே ஒரு பாட்டு பாடுவார், முதுவாய் ஓரி கதற அப்படின்னு சொல்லி, இது மாதிரி நீ போய் பிச்சை எடுத்துன்னு வந்தாக்க மக்கள் கவலைப்பட மாட்டாளா அப்படிம்பார். இதெல்லாம் எதுக்கு சொல்லனா, சிவபெருமான் வந்து சுந்தரருக்கு அவ்வளவு நெருக்கம். இப்படியா போறார், காஞ்சிபுரத்துக்கு போறார், அங்கே தரிசனம் பண்றார். காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தாலும் தெரியும், அங்கே நிறைய கோயில்கள் உள்ளன. எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில்கள்னாக்கா காஞ்சிபுரத்தில் சிவன் கோயிலும் உண்டு, விஷ்ணு கோயிலும் உண்டு. சிவன் கோயிலில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தெரியும், அதுமாதிரி காமாட்சி கோயில் தெரியும், அதுமாதிரி பெருமாளுக்கும் கோயிலெலாம் இருக்குது. ஆனால் காஞ்சிபுரத்தில் நிறைய கோயில்கள் உள்ளன. நீங்கள் தெருவுக்கு தெரு கோயில் உண்டு. அதுமாதிரி அங்கே ஒரு ஓனகாந்தன் தளி அப்படின்னு ஒரு கோயில் இருக்காங்க பக்கத்தில். இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் போகிறப்போ திரும்ப இவருக்கு பொன் வேண்டி இருக்கு. அங்கே போய் சுவாமிகிட்ட போய் பொன் வேண்டி பாடுறார். சுவாமி, உங்களுக்கு வந்து இப்படி நாங்களாம் தொண்டு செய்கிறோம், ஆனால் நீங்கள் ஒன்றும் கண்டுக்கிறதே இல்லை, ஒன்றும் கொடுக்கறது இல்லை, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிந்தாஸ்துதியாக பாடுறார். நிந்தாஸ்துதினா தெரியும் இல்லையா? அதாவது ஒருத்தரை புகழற மாதிரி திட்டுறது, இல்லை திட்டுற மாதிரி புகழறது, அதுக்கு நிந்தாஸ்துதின்னு பேர். அது வந்து இலக்கியங்களில் பார்க்கலாம் நீங்கள். அதனால் இங்கே வந்து நிந்தாஸ்துதியாக ஒரு பாட்டு பாடுறார். அப்போது சிவபெருமான் ஒரு பொருள் கொடுக்குறார். இப்படியாக அப்புறம் அங்கேருந்து காளஹஸ்தி அது மாதிரி பல ஸ்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு திருவொத்தியூருக்கு வர்றார். திருவொத்தியூர் அப்படிங்கிறது மெட்ராஸில் வடக்க இருக்குது. மெட்ராஸில் இன்றைக்கி மெட்ராஸ்னு சொல்கிறோம், பழைய காலத்தில் அதெல்லாம் தனித்தனி ஊர்களாக இருந்தன. அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர், பழைய ஊர்கள் அவையெல்லாம். பல கோயில்கள் உள்ளன. இங்கே பார்த்துருக்கேன், மயிலாப்பூர் கோயில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மயிலாப்பூர் கோயில் இப்போ இருக்கிறது பின்னாடி கட்டப்பட்ட கோயில். அதாவது முதல்ல இருந்த கோயில் கடலுக்கு பக்கத்தில் இருந்தது. அப்போ இந்த ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளைக்காரர்கள்லாம் வந்தப்போ இந்த போர்ச்சுகீஸ்காரர்கள்லாம் வந்து அந்த கோவிலை இடித்து அங்கே சர்ச் கட்டிட்டார். அதுதான் இப்போ சாந்தோம் சர்ச் இருக்கிற இடம் அது. அப்புறமா அங்கே இருந்த மக்கள்லாம் அங்கேருந்து சில தூண்கள், கற்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ இருக்கிற மயிலாப்பூரில் இப்போ கபாலீஸ்வரர் கோயில்னு வழிபடுறவன் அந்த கோயிலை கட்டினான். அதனால் மயிலாப்பூர் பழைய ஊர். திருவள்ளுவரும் அங்கே தான் வாழ்ந்தார். நம்ம பார்த்தோம், வாயிலார் நாயனார்னு ஒருத்தர் அங்கே வாழ்ந்திருக்கார். அது மாதிரி பல பழைய ஊர் அது. நம்ம திருஞான சம்பந்தர் வரலாற்றுலையும் பார்த்துருக்கோம். அங்கே சிவநேசர்னு ஒரு பெரிய வணிகர் இருந்தார். பூம்பாவை பற்றிகள்லாம் பாடினார் சம்பந்தர் வந்தாங்க. அதனால் அது ரொம்ப பழைய ஊர். அது மாதிரி அங்கே பல கோயில்கள் உள்ளன. சில கோயில்கள் பாடல்கள் கிடைச்சிருக்கிறதுனால நமக்கு இன்னும் தெரியுது. அதில் ஒன்று திருவான்மியூர் தெற்க இருக்குது, திருவொற்றியூர் வடக்க இருக்குது. அதே மாதிரி மேற்க சில கோயில்கள்லாம் உள்ளன. இப்போ பாடி, அம்பத்தூர் இந்த மாதிரி இடங்கள்லையும் பாடல் பெற்ற கோயில்கள்லாம் இருக்குது. அதனால் திருவொத்தியூருக்கு வரார். பெரிய கோவில், புற்றிடம் கொண்ட நாதர் அங்கே வந்து அங்கேயும் அது மாதிரி தியாகேஸ்வர், தியாகராஜர், திருவாரூர் இது அங்கேயும் தியாகராஜர் சன்னிதி உண்டு. அது மாதிரி புற்றிடம் கொண்டார். அங்கேயும் புற்று வடிவில் தான் சிவன் இருப்பார். அப்போது அங்கே தரிசனம் பண்ணிட்டு அப்படி வந்துட்டுருக்கார். அப்போது அங்கே ஒரு சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு க்ஷணம் பார்க்குறார். அவருக்கு அந்த க்ஷணம் பார்த்ததுமே அவருக்கு அந்த பெண் மேலே ஒரு ஈடுபாடு வந்து, யார் இந்த பெண் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ இந்த பெண் யார் அப்படின்னாக்க,
நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த சுதந்திர வரலாற்று ஆரம்பித்தப்போ இவருக்கு கைலையில் 2 பெண்களை பார்த்தார் இவர். அதில் ஒருத்தர் தான் திருவாரூரில் பறவையார பிறந்து கல்யாணம் பண்ணியிருக்கார். இன்னொருத்தர் இங்கே இந்த இடத்துல திருவொத்தியூரில் கல்யாணம் பண்ணிக்க போகிற சங்கிலியார். இந்த சங்கிலியார் பிறந்த ஊர் திருவொத்தியூர்லேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டருக்கு தள்ளி ஞாயிறு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அழகான கோவில் அங்கே இருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை பார்க்கணும். நீங்கள் ஞாயிறு கிராமம்னு பேர். அந்த கோவிலில் அழகான குளம் இருக்கு. அந்த சுற்றி கோயிலுக்குள்ள பராமரிக்கிற பூச்செடிகள், மரஞ்செடி கொடிகள் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்க வேண்டிய கோயில் இது ஞாயிறு அப்படின்னு. அந்த ஊரில் ஞாயிறு கிழார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். கிழார்னாக்க தெரியும் நமக்கு. இந்த மாதிரி அது குடிப்பெயர். அது சேக்கிழார்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி குடிப்பெயர். வேளாண்மை செய்கிறவள், விவசாயம் பண்ணுறவாள் ஒரு குடிப்பெயர் அது கிழார் அப்படின்னு. அதான் ஞாயிறு கிழார்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு மகள் பிறக்கிறா, வளர்றா. அவளுக்கு சிவபக்தி அதிகம் உண்டு. அவளுக்கு மனப்பருவம் வருது. நமக்கு தெரியும் அந்த காலில் ஒரு 12லேருந்து ஒரு 14 வயசுக்குள்ளே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுவா. மிஞ்சி பண்ணால் 15 வயசு கல்யாணம் பண்ணுவா அந்த காலத்தில். இவளுக்கு மனப்பருவம் வந்ததும் இவளுக்கு கல்யாணம்லாம் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணுறா. இவளுக்கு இந்த கல்யாணத்துலலாம் ஈடுபாடு இல்லை. எனக்கு சிவனுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இருந்தாலும் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண அப்பா அம்மா ரொம்ப தீவிரமாக முனைஞ்சு தேடுறா. அப்போ ஒரு வரன் வருது. அங்கே ஒருத்தர் வந்து பெண் கேட்க வரா. அவளோட குடும்பத்தை இவளோட குடும்பத்தெல்லாம் பார்த்து 2 பேருக்கும் மனசு ஒத்து போகிறது. கல்யாணம் பண்ணி தரத்துக்கு இவர் சம்மதிக்கிறார். ஆனால் அவள் திரும்பி போனால் அந்த எந்த பையனுக்கு இவளை பேசுறதுக்கு வந்தாலோ அந்த பையன் திடீர்னு ஏதோ செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சங்கிலியாரோட அப்பா அம்மாவுக்கு கவலை வந்துடுறது. இந்த பெண்ணு கல்யாணம் வேண்டாங்கிறா, அவளை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணலான்னு நம்ம ஒரு ஏற்பாடு பண்ண அந்த பையன் செத்து போயிட்டான். இது மாதிரி இது நமக்கு ஏதோ செய்யக்கூடாது போல் இருக்கு நம்ம இது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறா, திருவொத்தியூரில் ஒரு கன்னி மாடம் அமைச்சு, கன்னி மாடம்னா இது மாதிரி ஒரு பெண்கள் தங்கிறதுக்கு இடம் ஏற்பிச்சு அங்கே சில பணிப்பெண்களையும் நியமித்து இவருங்க திருவொத்தியூரில் சிவனுக்கு தொண்டு செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அவள் ஞாயிறு கிராமத்தில் இருக்கா. சங்கிலியார் தன்னுடைய செடிமார்களோட திருவொத்தியூரில் தங்கி சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறப்போ இவரை வந்து அங்கே கோயில்களில் பூ கட்டுறதுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் இவர் திரையெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்து பூவெல்லாம் கொடுத்து மாலையெல்லாம் பண்ணி சுவாமிக்கு பல சந்நிதிகளுக்கெல்லாம் மாலைகள்லாம் கொடுத்துட்டுருக்கார். அப்படி மாலையெல்லாம் தொடுத்து அப்படி வெளியில் போய் கொடுத்துட்டு வர்றப்ப அந்த ஒரு நேரத்தில் சுந்தரர் அவரை பார்த்துடுறார். சங்கிலியாரும் அவரை பார்த்துடுறார். இவருக்கு அவர் சங்கிலியார் மேலே ஈடுபாடு வருது. சங்கிலியாருக்கும் இவர் மேலே ஒரு ஈடுபாடு வருது. அப்போ சுந்தரர் வந்து அடிமை இல்லையா சிவபெருமானுக்கு, சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால் சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறார், சிவபெருமானே எனக்கு சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு உதவு அப்படிங்கிறார். சரி, சிவபெருமான் தான் ஃப்ரெண்ட் ஆச்சே, சரி அப்படின்னு அங்கேருந்து சங்கிலியார் கனவுல போய் இது மாதிரி உனக்கு சுந்தரர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் கனவுல சொல்கிறேன். அப்போ சங்கிலியார் சரி அப்படின்ட்டு மறுநாள் காலம்புற சுந்தரரை பார்க்குற. சுந்தரர் வந்து இது மாதிரி சிவபெருமான் சொல்கிறக்கா அப்படின்னா அதாவது சங்கிலியார் சொல்கிற, இது மாதிரி நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவர் திருவாரூரில், அங்கே ஒரு மனைவி இருக்கா உங்களுக்கு, நீங்கள் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, என்ன கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து அவ ஞாபகம் வந்துடும், நீங்கள் அப்புறம் என்னை விட்டுட்டு திருவாரூருக்கு போயிடுவார், அப்புறம் நான் என்ன ஆறுது. அதனால் நீங்கள்
திருவொத்தியூரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னாக்க, சுவாமிக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். சுந்தரர் சரி அப்படின்னு உடனே இவருக்கு அந்த கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை. அதனால அந்த நேரத்தில் அவருக்கு சரி, நீ உனக்கு என்ன அந்த மாதிரி சபதம் பண்ணமா சபதம் பண்ணித்தரேன், ஐ வில் ப்ராமிஸ் யூ அப்படின்னு விடுறார். அப்புறம் சங்கிலியார் தன்னோட இடத்துக்கு போயிடுறார். உடனே சுந்தர நேரம் கோயிலுக்குள்ளே போய் சுவாமிகிட்ட பார்த்து, சாமி நாளைக்கு நான் சங்கிலி சத்தியம் பண்ணி தர போகிறேன் இந்த சாமி சந்நிதியில், இந்த சந்நிதியில். அதனால் நான் சத்தியம் பண்ணுறப்போ நீ இந்த சந்நிதியில் இருக்காத, அந்த பிராகாரத்தில் ஒரு மகிழ மரம் இருக்கு இல்லையா, அந்த மகிழ மரத்தில் போய் இரு நான் சத்தியம் பண்ணுறப்போ அப்படின்றார். சுவாமி சரி அப்படின்றார். ஃப்ரெண்டாச்சே, ஃப்ரெண்டு கேட்டால் மறுக்க முடியுமா? சரி அப்படின்றார். ஆனால் சுவாமி என்ன பண்ணுறார், அன்னைக்கு ராத்திரி சங்கிலியார் கனவுல போய், சங்கிலி இது மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ நாளைக்கு சத்தியம் பண்ண வருவே இல்லையா, அப்போ மகிழ மரத்தால அவனை சத்தியம் பண்ண சொல்லு அப்படின்ட்டு போயிடுறார். மறுநாள் சங்கிலியார் வரார். சுந்தர் ரொம்ப பிளான் பண்ணிருக்காரு, நிறைய பெரிய பிளானோடனா வரார். வந்து ஓகே ஓகே வா வா, நான் சுவாமி சந்நிதியில் போய் சத்தியம் பண்ணி தரேன், நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறார். அப்போ சங்கிலியார் சொல்கிறார், இந்த நம்மளுடைய அல்ப விஷயம் இது, இதுக்கு போய் சுவாமிக்கு முன்னாடி சத்தியம்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் வாங்க இந்த மகிழ மரத்தால சத்தியம் பண்ணுங்க போதும் அப்படின்னு. சுந்தருக்கு ஒரே அதிர்ச்சி, இது என்னடா இது அப்படின்னு. ஆனால் இந்த சொல்லுவாள், ஒரு பழமொழி சொல்லுவாள், திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரி அப்படின்பா. திருடனுக்கு தேள் கொட்டினாக்க அவன் கத்தவா முடியும், அது மாதிரி இந்த திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இவருக்கு அந்த அந்த நிலை. சரி அப்படின்னு மகிழ மரத்தில் போய் சத்தியம் பண்ணி தரார். அப்புறம் சங்கிலியாரோட கல்யாணம் நடக்கிறது. 2 பேரும் இன்பமாக திருவொத்தியூரில் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்போ கொஞ்ச நாள் ஆகுது. சுந்தரருக்கு அங்கே திருவாரூரில் வசந்தோத்சவம் ஞாபகம் வருது. திருவாரூரில் பல உற்சவங்கள் நடக்கும், அதில் வசந்தோத்சவம்னு ஒரு பெரிய விழா. அவருக்கு திருவாரூர் பெருமானை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முடியவே இல்லை. ஆனால் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார், நான் திருவொத்தியூர் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. இப்படி பார்க்குறார், 2 நாள் பார்க்குறார், 2 வாரம் பார்க்குறார். அதுக்கு மேலே அவரால் இருப்பு கொள்ளலை, அதாவது ஒரு அந்த இதுக்கப்புறம். அப்போ அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறார், முடிவெடுத்து திருவாரூருக்கு போகிறதுன்னு ஒரு முடிவெடுத்து கிளம்புறார். கிளம்பி திருவொத்தியூரை விட்டு தாண்டி நடந்து போகிறார் திருவாரூர் போகிறதுக்காக. அப்படி நடந்து அங்கே 2 அடி எடுத்து வைக்கிறார். திருவொத்தியூர் எல்லையை தாண்டி 2 அடி எடுத்து வச்சதும் அவருக்கு 2 கண்ணும் குருடாயிடுறது. நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். நம்ம அப்படி நடந்து போயின்னு இருக்கோம், நடந்து போயின்னு இருக்கிறப்ப திடீர்னு நமக்கு 2 கண்ணும் குருடாயிடுதுன்னு அப்படி இருக்கும். அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஆனால் அவருக்கு புரியுது, இது நம்ம திருவொத்தியூர் எல்லையை சபதத்தை மீறி நம்ம போனதுனால சிவருமான் நம்மளை தண்டிச்சிட்டார் அப்படின்னு தெரியுது அவருக்கு. அப்புறம் அவர் அங்கேருந்து நடந்து போகிறார் திருவாரூருக்கு எப்படி போகணும் அப்படின்னு. ஆனால் கண்ணு தெரியலையப்போ கூட வர்றவாள்லாம் அப்படி கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறா தொண்டர்கள்லாம். அப்போ அங்கே திருவன்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இது மெட்ராஸ்க்கு பக்கத்தில் திருவன்பாக்கம்ங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊரில் கோயிலுக்கு போய் சுவாமிக்கு முன்னாடி பாடுறார், பதிகம்லாம் பாடுறார். ஆனால் சுவாமிகிட்டேருந்து ஒரு பதிலும் வரல. ஏன்னா சுந்தரரி கூப்பிட்ட குரலில் சிவருமான் ஓடி வந்து தொண்டு ஏன்னு கேட்பார். ஆனால் இங்கே இவர் உருகி உருகி பாடுறார், சிவருமான் பதிலே சொல்லலை சுந்தரருக்கு. அப்புறம் சுந்தரர் கொஞ்சம் எரிச்சல் வந்துடுறது. என்ன சாமி நான் அப்படிங்கன்னு எவ்வளோ நேரமாக அவங்கள கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற, உள்ளே தான் இருக்கி, நீங்கள் கோயிலுக்குள்ளே தான் இருக்கிறா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு.
உடனே உள்ளேருந்து ஒரு குரல் வருது, ஆமாம் நான் உள்ளே தான் இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குறது. சுந்தரர் கையில் ஒரு குச்சி வந்து விடுறது. சிவருமான் சுந்தரருக்கு ஒரு ஊன்றுகோலை கொடுத்து, இந்த குருடர்கள்லாம் வச்சுட்டு பழைய கையில் ஒரு ஸ்டிக்கு, அது மாதிரி ஒரு குச்சியை கொடுத்து, ஆமாம் இந்த குச்சியை வச்சுக்கோ, நான் கோவிலுக்குள்ளே தான் இருக்கேன், போயிட்டு வா அப்படின்னு விடுறார். அப்போ ஒரு பதிகம் பாடுறார், இது மாதிரி திருவெண்பாகத்தில் எனக்கு நான் உள்ளே இருக்கேன்னு கேட்டப்ப எனக்கு ஊன்றுகோல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரே இவர் அப்படின்ட்டார். அந்த திருவெண்பாக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கணுன்னாக்கா அந்த கோவில் அந்த ஊர் இல்லைப்போ என்னாச்சுன்னு, அங்கே ஒரு ஏரி இருக்கு பக்கத்தில். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸுக்கு தண்ணி சப்ளைக்காக அந்த ஏரியோடைய கரையை உயர்த்தி ஒரு 20 அடி இந்த கரையை வந்து 40 அடியாக உயர்த்தி அது மாதிரி உயர்த்திட்டார் ரொம்ப கரையை. அப்போ அந்த கரையை உயர்த்தினதுனால அந்த தண்ணி பின்னாடி நிறைய தேங்கி அந்த ஊரானது திருவெண்பாக்கம்ங்கிற ஊர் இருக்கு, அது இப்போ தண்ணி கடியில் இருக்கிற ஊர் இது இப்போ. அதனால் அந்த 1950s நினைக்கிறேன், அப்போ அந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் ரீசெட்டில் பண்ணால் இந்த ஏரி வஸ்தரப்போ. அப்போ இந்த கோவில் இருக்கே, கோவில் என்ன பண்ணுறது, அப்போ இந்த கோவிலை முழுக்க மாற்றலை, அந்த கோவிலில் இருக்கிற விக்கிரகங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த ஏரிக்கு கரையில் புதுசாக ஒரு சின்னதாக ஒரு கோவில் கட்டி அங்கே வச்சுருக்க அந்த விக்கிரகங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணிருக்கான். நீங்கள் போனெல்லாம் பார்க்கலாம், அந்த ஏரி கரையில் இருக்குது. இப்படியாக அவர் அங்கேருந்து பல ஸ்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு காஞ்சிபுரம் வர்றார். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரரை பார்த்து உருகி பாடுறார், அம்பாளையும் பார்த்து உருகிறார். அப்போ இறைவனர்களால் அவருக்கு இடது கண் பார்வை திரும்ப வர்றது. ஸோ 2 கண்ணு குருடாச்சு திருவத்தியூர் தாண்டினதும் இப்போ காஞ்சிபுரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணில் பார்வை வந்து விடுறது. ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு பதிகம் பாடுறார், ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பதிகம். அதில் காலகாலனை கம்பனம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு அப்படின்னு பாடுவார். அவரை பார்க்கறதுக்காக எனக்கு கண்ணு கொடுத்துட்டாரே இறைவன் அப்படின்னு. இப்படியாக அங்கே ஒரு பதிகம் பாடுறார். இது வரைக்கும் பேசின சொன்ன கதை வரலாற்றில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்களோ கேள்விகளோ இருக்கா? அதாவது ஆமாம், ஆலந்தான் வந்து இன்னைக்கு அனுப்பிச்ச பாட்டு வரிசையில் இருக்கு. சொல்லுங்க. ஆமாம், திருவாரூரில் முன்னாடி திருவாரூரில் ஒரு கல்யாணம் ஆச்சு, அப்புறம் திருவத்தியூரில் 2வது கல்யாணம் ஆச்சு. இல்லை இல்லை இல்லை, சங்கிலியார் அங்கேயும் திருவத்தியூர்லேயே தான் இருக்கார். ஆமாம், அதாவது அதான் இதெல்லாம் சிவனுடைய லீலை. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, பறவையாரும் இந்த சுந்தரர் வந்து கஷேத்திராட் நம்பரை பறவையார் கூடவே போக மாட்டா. ஆமா, அதான் அதான் சுந்தரர் பாட்டை கேட்கறதுக்கு சிவருமானுக்கு அவ்வளவு பிரியம். அவர் என்னெல்லாம் பண்ணி பாட வைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி பாட வைப்பார். அப்புறம் அப்புறம் அங்கேருந்து காஞ்சிபுரத்தில் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து மற்ற ஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர்றார். அப்படி வர்றப்போ அவருக்கு ஒரு இடத்துல ஏதோ ஒரு தோல் வியாதி வந்துடுறது. தோல்னா அப்படியே கருத்து போடுது அவருக்கு. அவர் வந்து அழகர் இல்லையா, சுந்தரர் பேருக்கு ஏற்றபடி அழகர். அப்படி ஒரு அழகான திருமேனி உடையவர் இந்த இடத்துல வந்து வழியில் வரப்ப ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு உடம்பெல்லாம் தோல் வியாதி வந்து கருத்து போயிடுறது தோல்லாம். அப்போ இந்த தோல் வியாதி போறதுக்கு அங்க துருத்தின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு, திருத்துருத்தி அப்படின்பா. அதுக்கு குத்தாலம்னு இன்னைக்கு சொல்லுவா பேரு. இது கும்பகோணத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுப்புற இருக்கிற ஊர் இது குத்தாலம்னு.
பழைய பேர் திருத்துருத்தி. அந்த திருத்துருத்தியில் இருக்கிற சுவாமியை பார்த்து ஒரு பதிகம் பாடுவார். சுவாமி சொல்லுவார், இந்த கோயில் குளத்தில் குழி, உனக்கு வியாதி போகும் அப்படிம்பார். அந்த கோயில் குளத்தில் ஒரு ஸ்நானம் பண்ணுவார், அவரோட தோல் வியாதி போயிடும். ஆனால் இன்னும் ஒரு கண்ணு தான் இருக்குது, வலது கண்ணு இன்னும் இல்லை, ஒரு கண்ணு தான் தெரியும் இப்போ அவருக்கு. அப்படியே நடந்து நடந்து திருவாரூருக்கு வரார். திருவாரூருக்கு வந்து சிவபெருமான நேர கோயிலுக்கு போய் சிவபெருமானை பார்த்து பாடுறார். இது வரைக்கும் நம்ம திருவொத்தியூரில் 2 கண்ணு போய் நடந்து நடந்து சில மாதங்கள் ஆயிருக்கும். பல ஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு இல்லையா. ஒரு 2 மாதமாவது ஆயிருக்கும் வச்சுக்கோமே. 2, 2.5 மாதம், 3 மாதம், 2 மாதம் 3 மாதம் ஆயிருக்கலாம் அவர் வர்றப்போ. ஏன்னா நேரம் நடந்து வந்துள்ள ஒரு ஊருக்கு வருவார், அங்கே ஒரு நாள் 2 நாள் தங்கி பாடுவார், அப்புறம் இன்னொரு ஊருக்கு வருவார், அங்கே ஒரு நாள் தங்குவார், இப்படி. ஏன்னா நடந்து வர்றப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் நடப்பா, அப்புறம் ஒரு ஸ்தலத்தில் தங்கிடுவா, அது மாதிரிலாம். அப்படியே திருவாரூருக்கு வந்து சுவாமிகிட்ட சொல்கிறார், நான் இவ்வளோ வருந்தி வருந்தி பாடின்னு இருக்கேன், உங்களுக்கு இறக்கமே இல்லை, இப்படி என் மேலே கருணை காட்ட மாட்டேங்கிறீர், என் கண்ணை கொடுக்க மாட்டேங்கிறீர்னு ஒரு பாட்டு பாடுவார். அந்த மாதிரி ஒரு பாட்டு சுவாமியை பார்த்து சுந்தரரால தான் பாட முடியும். நம்மள யாரா வேற எந்த ஒரு அடியாராலையும் அப்படி ஒரு பாட்டு பாட முடியாது. சொல்லுவார், மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, முளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், வளாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி, நான் வந்து உங்களை மீளா அடிமை, நான் உங்களுக்கு நிரந்தர அடிமை, நான் உங்களுக்கு மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது, நான் வேற யார்கிட்ட ஒன்று கையேந்தி கேட்க மாட்டேன், எல்லாம் எனக்கு எல்லாம் நீங்க தான், அப்படி ஒரு அடிமையா இருக்கேன் உங்களுக்கு. அப்படிப்பட்ட அடியார் இல்லையா. மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி. இந்த நமக்கு ஒரு மன கஷ்டம் இருந்து வச்சுக்கோங்க, அது உள்ளுக்குள்ள வந்து அது அந்த அந்த ஒரு தீ வந்து உள்ள எரியிற மாதிரி உள்ளுக்குள்ள மனசு வெந்துன்னு இருக்கும், நொந்துன்னு இருக்கும். அந்த கஷ்டம் முகத்துல தெரியும், வாயால சொல்லாட்டால முகத்துல தெரியும். அதான் சொல்ல, வெளியில தெரியாதபடி உள்ளுக்குள்ள மட்டும் கனந்துன்னு இருக்கிற நெருப்பு, நீருப்பத்த நெருப்பும்பா, சாம்பல் மேல இருக்கும், உள்ளுக்குள்ள நெருப்பு கனன்று இருக்கும். அது மாதிரி மூளாத்தி போல் கொழுந்து விட்டா வெளியில் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள எரியிற தீ இது வெளியில் தெரியல. மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி, முகத்துல ரொம்ப வாடி போயிருக்கு. ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், அப்படி உனக்கு அடிமையா இருக்கிற அடியார்கள்லாம் வந்து தங்களுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்னாக்க, வாளாங்கிருப்பீர் திருவாரூரீர், திருவாரூர் சுவாமியே நீங்க உம்முன்னு சும்மா உட்காந்துருக்கீர், வாயை திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீர், வாழ்ந்து போதீர, நீங்க சௌக்கியமா இருங்க சாமி அப்படின்றார். இந்த மாதிரி நமக்கு ஒருத்தருக்கு ரொம்ப கோபம் வந்ததுனாக்க அது மாதிரி சொல்லுவா, தானே பண்ணோம், திருப்தி தானே உனக்கு, சந்தோஷமா இரு அப்படின்னு விடுவா. நம்ம குடும்பங்களில் பார்க்குறோம் அதெல்லாம். அது மாதிரி சுவாமிகிட்ட போய் என் கண்ணை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கி, என் கண்ணு தரமாட்டேங்கிற, உனக்கு என் கண்ணு வேணுமா வச்சுக்கோயா, வச்சுட்டு சந்தோஷமா இருக்கியா நீ அப்படிங்கிறார். இப்படி அந்த பதிகம் பாடினதும் சுவாமியோட அருளால் அவருக்கு வலது கண்ணில் பார்வை வந்துடும். அப்புறம் பார்வை வந்துடுத்துன்னா கேட்கணுமா சந்தோஷத்தை, கூத்தாடுவார், சந்தோஷப்படுவார். ஆச்சு, இப்போ என்ன, கண்ணு வந்தாச்சு, இப்போ என்ன பண்ணணும்? திருவாரூரில் மனைவி பறவையார் இருக்காரு, பறவையார் வீட்டுக்கு போறார். போய் வாசலுக்கு போனதும் அங்கேருந்து உள்ளேருந்து பறவையார் வெளில வந்து, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீர் அப்படின்னு கேட்குறார். ஏன்னா இவரோட விவரம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. இவர் அங்கே போய் கல்யாணம் பண்ணார், இவர் திருவொத்தியூரில் போய் 2வது கல்யாணம் பண்ணார், பறவையாருக்கு தெரியும். கேட்குறார், அதான் திருவொத்தியூரில் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிரு இல்லையா, அப்புறம் எதுக்காக என் வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீர் அப்படிங்கிற. இல்லை அப்படிலாம் நீ சொல்லப்படாது அப்படின்னு இவர் சமாதானம் பண்ண போறார். அந்த மாதிரி பேச்சே எனக்கு வேண்டாம், இந்த வீட்டு படியை மிதிக்காதீர், வெளில போவோம் அப்படின்றார். இவர் திரும்ப கோயிலுக்கு போறார். போய் சாமி, இந்த பறவையை வந்து எங்கிட்ட இப்படி ரொம்ப கோபமா இருக்கா, அவளை சமாதானம் பண்ணணும் நீங்க தான் அப்படிங்கிறார். அப்போ சரி அப்படின்னு நான் போய் அவள்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறார்.
சரி, சுந்தரர் கோயிலில் இருக்கார். சிவருமான் அந்த ஒரு சிவாச்சாரியார் ரூபத்தில் அங்கே போகிறார் பறவையார் வீட்டுக்கு. ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும் வச்சுக்கோமே. ராத்திரி 9 மணிக்கு போய் பறவையார் வீட்டு கதவை தட்டுறார். பறவையார் வந்து யாரோட இந்த ராத்திரி வேலையில் வந்து நம்ம கதவை தட்டுறா அப்படின்னு போய் திறந்து பார்த்தா அங்கே சிவாச்சாரியர் இருக்கார். சுவாமி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ சொல்கிறார், அம்மா பறவை, நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஆனால் இந்த சுந்தரன் இருக்கானே அவன் நல்லவர் தான், நீ அவனை இப்படி வீட்டுக்குள்ளே விடாமல் வச்சுருக்கிறது நல்லதில்லை, அவனை ஏற்றுக்கோ அப்படிங்கிறார். அப்போ பறவையார் சொல்கிற, சுவாமி எனக்கு உங்கள் மேலே ரொம்ப மரியாதையெல்லாம் உண்டு, ஆனால் இது எங்கள் குடும்ப விவகாரம், இதுக்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றா. உடனே சிவாச்சாரியார் திரும்ப போய் சுந்தரர்கிட்ட போய் சொல்கிறார் சிவருமானா, அப்பா நான் போய் சொன்னேன், அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு மறுத்துட்டாப்பா, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. உடனே சுந்தரருக்கு ஒன்றும் புரியல, சிவருமான் போய் சொல்லி மறுத்தாளா அப்படின்னு. சுவாமி இது என்ன இது இப்படி சொல்கிறீர், பறவை இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறார். நம்ம இந்த சினிமாக்கள்லாம் நம்ம வசனங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது ஒரு காதல் அதிக உச்சத்தில் இருக்கிறவா சொல்கிற வசனம் மாதிரி சொல்கிறார். பறவை இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது, நான் செத்துப்படுவேன் அப்படிங்கிறார். அப்போ சரி உனக்காக நான் இன்னொரு தரம் போகிறேன் அப்படின்னு சிவருமான் திரும்ப பறவையார் வீட்டுக்கு போகிறார். வந்து திரும்ப பார்த்துட்டு என்ன இப்போ தான் சொன்னேன், திரும்ப இதுக்கு வந்தார் அப்படிங்கிறார். அப்போ சிவருமான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுறார். காட்டி சுந்தரனை ஏற்றுக்கோ அப்படிங்கிறார். அப்படி சிவருமானே தன்னோட சுயரூபத்தை காமிச்சு ஒன்று சொன்னாக்க யாரால மறுக்க முடியுமா என்ன? பறவையார் சரி அப்படின்னு செய்கிறார். அப்புறம் சிவருமான் சுந்தரர்கிட்ட சொல்கிறார். சுந்தரர் வந்து பறவையாரோட வந்து இல்லத்தில் மகிழ்ந்திருக்கார். இந்த விஷயம் ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு தெரியறது. ஏர்கோன் கலிக்காம நாயனார் யார் நமக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம மானக்கஞ்சாரர் அப்படின்னு ஒரு நாயன்மார் அவர் வரலாற்றில் பார்த்தா அவருக்கு மகள், அவர் மகளை ஏர்கோன் கலிக்காமர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படி திருமணம் பண்ணிக்கிறப்போ அந்த வரலாற்றில் வரலாற்றில் சொல்லிருக்கேன். அதனால் ஏர்கோன் கலிக்காம நாயனார் இந்த மாதிரி சுந்தரர் சிவபெருமான தூது அனுப்பி தான் பொண்டாட்டிக்கிட்ட போய் சேர்ந்து வாழறதுக்காக தூது அனுப்பினார் சிவபெருமான அப்படின்னு தெரிஞ்சதும், இந்த சுந்தரன்லாம் ஒரு அடியவனா, சுவாமிகிட்ட போய் என்னதான் கேட்கறதுன்னு ஒரு விவசாய இல்லையா, தான் பொண்டாட்டியோட ஊடலை தீக்கிறதுக்காக சுவாமி தூது அனுப்பினானா, இதெல்லாம் ஒரு பக்தன், இதெல்லாம் கேட்டு நான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சுந்தரர் மேல பயங்கர கோபம் வந்துடுறது அவருக்கு. இந்த சுந்தரம் மட்டும் என் கண்ணில் படட்டும், அவனை என்ன பண்றேன் பார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார் மனசுல. ஏன்னா அவ வேற ஊர்ல இருக்கா. ஆனா சுந்தரர் மேல அவருக்கு அவ்வளோ ஒரு கோபம் வந்துடுறது, இப்படி ஒரு செயல் செய்தார் சுந்தரர் அப்படின்னு. அப்போ சிவருமான் ஒரு லீலை பண்றார். இந்த ஏர்கோன் கலிக்காம நாயனருக்கு சூளை நோயை கொடுத்துடுறார். நமக்கு சூளை நோய்னா என்னன்னு தெரியும், திருநாவுக்கரசர் வரலாற்றில் பார்த்துருக்கோம். அவரால் இதை தாங்க முடியல, இந்த வலியை ஏர்கோன் கலிக்காம நாயனாரால் துடிக்கிறார். அப்போ சிவருமான் வந்து அவருக்கு சொல்றார், இது மாதிரி சுந்தரன் வந்து உன் சூளை நோயை போக்குவான் அப்படின்னு அவருக்கு உணர்த்துறார். அவர் ஆசிரியரா சொல்றார். அப்போ அதே மாதிரி சிவபெருமான் சுந்தரருக்கும் போய் இது மாதிரி அங்கே ஏர்கோன் கலிக்காமன் சூளை நோயில் கஷ்டப்பட்டு இருக்க, நீ போய் இந்த சூளை நோயை தீர்த்து வை அப்படின்னு சுந்தரருக்கும் சொல்லிடுறார் சிவபெருமான். உடனே சுந்தரர் திருவாரூர்லேருந்து ஏர்கோன் கலிக்காமன் அவர் இருக்கிற இடம் திருப்பன்கூர் பக்கத்தில் இருக்கிற இடம், அங்கே போகிறதுக்காக ஆயத்தமாறார். ஆனால் இது கிளம்பி, ஏன்னா சுந்தரர் வந்து எப்போ தனியாக போக மாட்டார், கூடவே பரிஜனங்கள்லாம் வருவா, அப்படியே தொண்டர்கள்லாம் வரா. அப்படி இவர் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கார் திருவாரூர்லேருந்து ஏர்கோன் கலிக்காம நாயனாரை பார்க்க. வரப்போறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே குதிரையில் போகிறவார்கிட்ட சொல்லி
இது மாதிரி நான் வந்துட்டு இருக்கேன், அவருக்கு போய் சொல்லுங்க அப்படிங்கிற. ஏன்னா அப்போ தான் நம்ம ஏற்பாடெலாம் பண்ண முடியும், முன்னாடி இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறார். அப்படி தகவல் வந்துடுத்து இருக்கு, இது மாதிரி சுந்தரர் வந்துட்டு இருக்கார் அப்படின்னு. உன்னை ஏர்கோன் கலிக்காம நாயனாரால் அதை பொறுத்துக்க முடியல. இந்த சுந்தரன் வந்து என் சூளை நோய் போய் நான் உயிர் வாழணுமா, அவனால் இந்த சூளை நோய் போய் உயிர் வாழறதை விட நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு கத்தி எடுத்து தான் வயத்தை கிழிச்சுக்கிறார். வயத்தை கிழிச்சு அப்புறம் நமக்கு தெரியும் வயத்தை கிழிச்சுனா என்ன ஆகும்னு. வயத்தை கிழிச்சு விழுந்து செத்து போய்டுறார் அவர். அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற அவர் மனைவி ஓடி வந்து, நம்ம கணவர் இப்படி உயிர் திறந்து விட்டார், அப்படிப்பட்ட கணவரை பிரிந்து நான் வாழ்வது எதற்கு அப்படின்னு தானும் உயிர் திறக்கிறதா ஒரு முடிவு எடுக்கிறான். ஆனால் அதுக்குள்ள வாசல்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிற, இந்த மாதிரி இந்த ஊர் எல்லைக்கு சுந்தரர் வந்தாச்சு அப்படிங்கிறான். உடனே மானக்கஞ்சார் இது ஏர்கோன் கலிக்காம நாயனாரோட மனைவி சரி அப்படின்னு தன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரெல்லாம் சொல்கிறேன், இது மாதிரி அவரை வரவேறுங்கோ, அவர் நல்ல மரியாதையோட வரவேற்று உபசாரம் பண்ணுங்கோ, ஆனால் உங்கள் யார் முகத்துலையும் துக்கம் இருக்கக்கூடாது, இது மாதிரி இவர் செத்து போயிட்டார்னு சொல்லாதீங்கோ அப்படிங்கிற. அதே மாதிரி அவர் வரார், சுந்தரர் வரார், அவர் எல்லாரும் பூர்ண கும்ப மரியாதையோட உள்ள வரவேற்கிறார். அவர் சொல்ல, எனக்கு ஏர்கோன் கலிக்காமரை பார்க்கணுமே அப்படிங்கிறார் அப்படின்னு சுந்தரர் சொல்கிறார். அப்போது அவள்லாம் சொல்கிறா, ஐயா சுவாமி அவர் பள்ளி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் உறங்கின்னு இருக்கார், தூங்கின்னு இருக்கார், இப்போ அவர் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். ஆனால் சுந்தருக்கு பொறுக்கலை, பள்ளி கொண்டாலும் பரவாயில்ல எனக்கு அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு உள்ளே போகிறார். உள்ளே போனால் அங்கே அவர் தெரியுமே நமக்கு ஏர்கோன் கிளிக்காமனார், அவர் கையில் கத்தியை பிடிச்சின்ற கோலத்தில் கீழே கிடக்கார் செத்து. சுந்தரருக்கு எல்லாம் புரிஞ்சு விடுறது, ஆஹா இப்படி இவர் உயிருக்கு திறந்து விட்டாரே, அப்படி அவர் உயிரிலிருந்து நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு நானும் உயிர் திறப்பேன் அப்படின்னு அந்த ஏர்கோன் கலிக்காம காயில் இருக்கிற கத்தியை எடுத்து தன்னை மாய்ச்சிக்கிறதுக்காக அப்படி கத்தியை எடுக்கிறார் அவர் கையிலேருந்து. அப்படி அவர் கத்தியை எடுத்ததும் இறைவன் அவர்களால் ஏர்கோன் கலிக்காம நாயனார் உயிர் பெற்று எழுந்து சுந்தர கையை பிடிச்சிக்கிறார். உடனே சுந்தரர் அவர் காலில் விழுந்து வணங்குறார், ஏர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரர் காலில் விழுந்து வணங்குறார். ரெண்டு பேரும் பரஸ்பரம் பெரிய நண்பர்களாயிடுறாரு ரெண்டு பேரும். முன்னாடி எவ்வளோ ஏர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரர் மேலே கோபம் இருந்ததோ அந்த கோபமெல்லாம் இப்போ இறைவனவர்களால் மறைந்து சுந்தரருக்கு நண்பர் ஆயிடுறார் ஏர்கோன் கலிக்காமர். அப்புறம் ரெண்டு பேரும் திருப்பன்கூர் கோயிலுக்கு போய் தரிசனம்லாம் பண்ணுறா. இப்படியாக அந்த நிகழ்ச்சி முடியறது. நான் முதல்ல நினச்சேன் இன்னைக்கு சுந்தர வரலாறு கூட ஒரு 15-20 நிமிஷம் ஆனால் முடிச்சுடலாம்னு நினச்சேன். ஆனால் சுந்தர வரலாறு இன்னொரு 3/4 மணி நேரம் போகும் போல் இருக்கு, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். உங்களுக்கு இன்னைக்கு நேரம் இருக்கா, இல்லைன்னா அடுத்த தடவை தொடரலாமா? ஓகே, மற்றவெல்லாம் இன்னொரு ஓகே, அப்போ தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னா. அப்போ அப்புறமா அங்கேருந்து சுந்தரர் திரும்ப திருவாரூருக்கு வந்து விடுறார். அப்புறம் அங்கே திருவாரூரில் வாழ்ந்துட்டு இருக்கார் மனைவி பறவையாரோட இன்பமா. இந்த சமயத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் கேரளா கொடுங்கோளூர்லேருந்து கிளம்பி வர்றார். அவர் வரலாற்றை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், களரிற்று அறிவார் நாயனார்னு அவருக்கு பெரிய புராணத்தில் பேர். அவர் சிறந்த சிவபக்தர். இந்த திருச்சூர் பக்கத்தில் திருவஞ்சை களம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கொடுங்கோளூரில் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார். அவர் தினம் பூஜை பண்ணுறப்ப காதில் சிவருமான் தன்னுடைய சிலம்போசையை உணர்த்துவார். அப்படி இந்த சிலம்போசையை கேட்டதும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு
சிவபெருமான் நம்மளுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு உணர்ச்சி வரும், சந்தோஷமாக இருப்பார். ஆனால் ஒரு நாள் அவர் பூஜை பண்ணி முடிக்கிறப்போ, எப்போ முடிக்கிற சமயத்தில் அந்த சிலம்போசை கேட்கும் அவருக்கு. ஆனால் இன்னைக்கு அவருக்கு கேட்கல. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, சிவபெருமானுடைய சிலம்போசை கேட்கவே இல்லை. நம்ம ஏதோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம், சிவபெருமான் நமக்கு வழக்கமாக உணவுத்துற அந்த சிலம்போசையை கேட்பிக்கலை இன்னைக்கு, இப்படி ஒரு அபச்சாரம் பண்ணி நம்ம எதுக்கு வாழணும், நம்ம உயிரை துறக்கலான்னு அவர் நினைக்கிறார். அப்படி நினைக்கிறப்ப திடீர்னு அவர் காதில் சிலம்போசை கேட்குறது. அப்போ அசரீரியா சொல்கிறார் சிவபெருமான், இது மாதிரி நம்ம அங்கே இந்த சுந்தரனோட பாட்டை கேட்டு நான் மெய்மறந்து போயிட்டேன், அதுதான் கொஞ்சம் வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். ஆஹா, இப்படி ஒரு பக்தர் இருக்கார, அந்த பக்தரை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அங்கேருந்து சேரமான் பெருமாள் நாயனார் கிளம்பி சிதம்பரத்தில் போய் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு திருவாரூருக்கு வர்றார் சுந்தரரை பார்க்க. வந்ததும் சுந்தர் அவரை வரவேற்கிறார். அவர் சுந்தரரோட இல்லத்தில் தங்குறார். அவரோட 2 பேரும் போய் சுவாமி தரிசனம் பண்ணுற திருவாரூர் கோயிலில். சுந்தர் இல்லத்தில் அவர் தங்கி மகிழ்ந்து இருக்கிறார். இவர் 2 பேரும் ரொம்ப நண்பர்களாயிடுறார். சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாயிடுறார். ஏன்னா 2 பேரும் பரம சிவபக்தர்கள், இறைவன் திருவுள்ளம் அது. அப்படி இவ தங்கி இருக்கா. அப்புறம் அங்கேருந்து சுந்தரருக்கு க்ஷேத்திரானத்துக்காக கிளம்புறார். ஏன்னா சுந்தர் திருவாரூர்லேயே இருந்துட போகிறது இல்லையே, நமக்கு நாயன்மார்களை பற்றி தெரியும். மூவரும் அங்கே ஸ்தலமாக போகிறவா. பாண்டிய நாட்டு ஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்புறார். அப்போ சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரோட வரார். அப்படியே ஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு மதுரைக்கு வர. மதுரையில் பாண்டிய ராஜா இருக்கார். பாண்டிய ராஜாவுக்கு சம்பந்தி சோழராஜா. இது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம இந்த மங்கையர்க்கரசி நாயனார் வரலாற்றில் பார்த்துருக்கோம். மங்கையர்க்கரசியார் சோழனுக்கு மகள் பாண்டியனை கல்யாணம் பண்ணின்னு இருக்கா. அது மாதிரி இந்த சேர சோழ பாண்டியர்கள்லாம் அப்பப்போ தங்களுக்குள்ள சம்பந்தம் வச்சுக்குவா, அப்போ தான் சண்டை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு. அது அந்த காலத்தில் பல இதுலேயும் வரலாற்றில் பார்க்கலாம். பல வரலாறுகளில் தமிழ்நாடு இல்லை இந்தியா, ஐரோப்பா, எந்த வரலாற்றில் வேணால் பார்க்கலாம். அண்டை நாட்டுக்காரர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சம்பந்தம் கல்யாணம் பண்ணிட்டு உறவு ஏற்படுத்திட்டு ஒரு தங்களுக்கு பகைமை இல்லாதபடி பார்த்துக்குவா. அது மாதிரி இந்த சோழ ராஜாவுக்கு அப்போ இருந்த பாண்டிய ராஜா சம்பந்தி இல்லை மாப்பிள்ளை, அது மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனால் அங்கேருந்து சோழராஜா மதுரைக்கு வந்திருக்கார். அப்போ அப்படியா சோழராஜா பாண்டிய ராஜா 2 பேரும் இருக்கிறப்ப சேர நாட்டு ராஜாவான சேரமான் பெருமாள் நாயனாரும் வரார், சுந்தரனும் இருக்கா. இப்படியாக இவெல்லாம் மதுரைக்கு பக்கத்தில், மதுரைக்குள்ளேயே திருஆப்பனூர்னு ஒரு கோவில் இருக்குது, இன்னொரு கோவில். அப்புறம் பக்கத்தில் திருப்பரங்குன்றம், இது மாதிரி கோயில்கள்லாம் பார்க்குறார். அதில் சொல்கிறார் சம்பந்தர், சுந்தரர் பாட்டில் சொல்கிறார் திருப்பரங்குன்றம் பதிகத்தில், இது மாதிரி நான் 3 மூவேந்தர்களோட வந்து வழிபட்டேன் அப்படிங்கிறார். அதில் நமக்கு தெரியுது அவன் 3 பேர் அங்கே இருந்திருக்கான்னு. அப்புறம் பாண்டிய நாட்டு ஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணி மற்ற இடங்கள்லாம் இருக்கு, குத்தாலம், திருநெல்வேலி, ராமேஸ்வரம், அப்படிலாம் தரிசனம் பண்ணிட்டு ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே சுந்தரர் வந்து ஈழ நாட்டில் இருக்கிற திருக்கேதீச்சரம்ங்கிற ஸ்தலத்துக்கெல்லாம் பதிகம் பாட்டிருக்கார். நம்ம திருஞான சம்பந்தர் வரலாற்றுலையும் பார்த்துருக்கோம். திருஞான சம்பந்தரும் ராமேஸ்வரத்தை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்தே ஸ்ரீலங்காவில் இருக்கிற சில ஸ்தலங்களுக்கெல்லாம் பதிகம் பாட்டிருக்கார். அதே மாதிரி சுந்தரரும் ராமேஸ்வரத்துலேருந்தே ஸ்ரீலங்காவில் இருக்கிற திருக்கேதீச்சரம்ங்கிற ஸ்தலத்துக்கு பதிகம் பாட்டிருக்கார். அப்புறம் அங்கேருந்தெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வரார். திரும்ப திருவாரூருக்கு வந்து சேர்றான் 2 பேரும். நான் சுருக்கமாக சொல்கிறேன், அந்த மற்ற ஒவ்வொரு ஸ்தலத்தையும் பதிகங்கள்லாம் பாடினார் பல ஸ்தலங்களில், அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணி நேரம் திருவாரூருக்கு வந்துட்டோம். அப்புறம் திருவாரூரில் கொஞ்ச நாள் இருக்கா. அப்புறம் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தன்னுடைய ஊருக்கு போனோமே, ஏன்னா அவர் வந்து எவ்வளோ மாதம் ஆயிருக்கும் இப்படிலாம் பண்ணினாக்க, திருப்பி தன்னோட நாட்டுக்கு போய் ஆட்சி பண்ணணுமே, அவர் அங்கேருந்து கிளம்புறார். அப்போ சுந்தரையும் என் கூட வாங்கோ,
எங்கள் ஊருக்கு வரணும், எங்கள் கோயிலெலாம் பார்த்து நீங்கள் பதிகம் பாடணும் அப்படிங்கிறார். அப்போ சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரோட கிளம்பி சேர நாட்டுக்கு கிளம்புறா. 2 பேரும் அப்படி தரிசனம் பண்ணிட்டு வழக்கம் போல் போகிற வழியில் இருக்கிற கோயில்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு போகிறா. அப்படி போகிறப்போ திருக்கண்டியூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம். இது வந்து திருவையாத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்தலம். இந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, சப்தஸ்தானங்களில் ஒன்று இது. இந்த திருக்கண்டியூரில் தான் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று. இந்த பிரம்மாவுடைய சிரசை கொய்த தலம் இது. பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது. அப்புறம் ஒரு சமயத்தில் சிவபெருமான் 5வது தலையை கிள்ளி எடுத்துடுறார். அப்புறம் தான் அவனுக்கு நான்முகன்னு பிரம்மாவுக்கு பேர் வர்றது. அப்படி பிரம்மாவோட தலையை சேதம் பண்ணின ஸ்தலம் திருக்கண்டியூர். அங்கே போனேன்னா பிரம்மாவுக்கு ஒரு சந்நிதி உண்டு. அங்கே பெரிய சிலை இருக்குது பிரம்மாவுக்கு. அழகான ஸ்தலம். அந்த திருக்கண்டியூரை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் அங்கேருந்து ஒரு காவிரியை தாண்டி இந்த பக்கம் வந்தால் திருவையாறு. அங்கேருந்து திருவையாற்றில் போய் சுவாமி தரிசனம் பண்ணணும்னு சுந்தரருக்கு ஒரே ஆவல் வர. ஆனால் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா ஓடங்கள்லாம் ஓடாது அந்த மாதிரி வெள்ளம் ஓடுறப்போ. அதனால் அங்கேருந்து ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்தில் பாடி இது மாதிரி, சுவாமி காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது, என்னால் நீஞ்சின்னு அந்த பக்கம் ஓடங்களும் இல்லை, என்னால் நீஞ்சின்னு அந்த பக்கம் வர முடியாது, என்ன பண்ணுவேன் சுவாமி அப்படிங்கிறார். அதான் சொல்றார், கதிர்க்குள் பசியே ஒத்தேன் உண்மை காணாதேன் அப்படின்னு ஆரம்பித்து அந்த பதிகம் போகும். எதிர்த்து நீந்த மாட்டேன் நான் எம்மான் தம்மான் தம்மானே அதற்கும் திரை காவிரி கோட்டை தையாருடைய அடிகளோ அப்படின்னு ஒரு பதிகம் பாடுவார். அந்த பதிகம் பாடினதும் அந்த அந்த கரையில், அது எதிர்கரையிலேருந்து ஓலம்னு ஒரு குரல் கேட்கும். இந்த ஓலம் அப்படிங்கிறது 2 கான்டெக்ஸ்டில் வரும். அது ஒன்று, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி இருப்ப ஓலம் அப்படின்பா. அதே மாதிரி அங்கேருந்துட்டு இருக்கிறோம் அவனை காப்பாற்றுனேன் அப்படிங்கிறப்ப அவளும் ஓலம் அப்படின்பா. அது மாதிரி ஒரு இங்கேருந்து சுவாமி அப்படின்னு இங்கேருந்து குரல் கொடுத்தது அங்கேருந்து ஓலம்னு ஒரு குரல் கேட்குறது எதிர்கரையிலேருந்து. அப்போ இந்த காவிரி நதியில் வெள்ளம் ஓடின்னு இருந்துச்சு. திடீர்னு அந்த வெள்ளம் அப்படியே தடைப்பட்டு நிற்கிறது ஒரு பக்கம். காவிரி வந்து மேற்கேந்து கிழக்கு நோக்கி ஓடுகின்ற நதி. அப்போ மேற்கு பக்கத்தில் அப்படியே காவிரி நதி நின்றுடுறது. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் இருந்தால் எப்படி இருக்கும் தண்ணி, அப்படி நின்றுடும் இல்லையா, ஒரு டேம் மாதிரி. அது மாதிரி அப்படியே நின்றுடுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தண்ணி வடிஞ்சுடுறது. அப்போ காவிரிக்கு நடுப்புற மணலாக இருக்குது. ஏன்னா தண்ணி ஓடலைன்னா மணல் இருக்குமே அடியில். அது மாதிரி ஒரு பக்கம் மலை மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிறது, இன்னொரு பக்கம் மண் இருக்குது. அந்த மண்ணில் 2 பேர் நடந்து அந்தண்ட போய்டுற, போய் தரிசனம்லாம் பண்ணிட்டு திரும்பி வந்துடுற. அப்புறம் காவிரி திருப்பி வழக்கம் போல் ஓடுறது. அப்படியாக அங்கே தரிசனம் பண்ணுறாங்க திருவையாற்றுல. அப்புறம் பல ஊர்களை தரிசனம் பண்ணிட்டு சேர நாட்டுக்கு போய் சேர்றா. கொடுங்கோளூர் அப்படின்னு பேர் அந்த ஊருக்கு பேர். கொடுங்கோளூரில் அரண்மனையில் சேரமான் பெருமாள் நாயனாரோட சுந்தரர் தங்குறார். அவெல்லாம் திருவஞ்சை காலத்து கோயிலெலாம் போய் தரிசனம் பண்ணி பதியங்கள்லாம் பாடுறார். அப்படிலாம் பாடி அங்கே சில நாள் இருக்கார். அப்புறம் திரும்ப அவருக்கு சுந்தரருக்கு திருவாரூருக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை வருது. ஒன்று சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட பிரியா விடை பெற்றிருக்கிறார். ஏன்னா சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இவரை பிரியறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்த நட்புடைய ஆழம் அது. ஆனாலும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு ஒரு கடமை இருக்குது. சுந்தரருக்கு திருவாரூருக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா அப்போது சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரருக்கு நிறைய பரிசுகள்லாம் கொடுத்து இல்லையா, ராஜா வச்சே ராஜா வந்து ஒரு நிறைய கிஃப்டெல்லாம் கொடுக்கணுமே, அது மாதிரி கொடுக்குறாரு. அவர் மூட்டை மூட்டையாக பொன்னும் பொருளும் நவமணிகளும் கொடுத்து இவரை வழி அனுப்பி வைக்கிறார். இவர் தன்னுடைய பரிஜனங்களோட அங்கேருந்து
இந்த பொன்னையும் பொருளையும் எடுத்துட்டு திருப்பி திருவாரூர் நோக்கி நடந்து வர்றார். இந்த கோயம்புத்தூருக்கு திருப்பூர் பக்கத்தில் திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஊர் இருக்குது. நீங்கள் போனால்னாக்கா பார்க்கணும். நான் இன்னும் போனதில்லை, ஆனால் இது திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கும். திருப்பூருங்கிறது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும் வச்சுக்கலாம். அங்கே திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஸ்தலம். அந்த காலத்தில் எல்லாம் காடாக இருந்திருக்கும். இவர் அந்த காட்டு வழியாக வர்றார். காட்டு வழியாக வர்றப்போ ஒரு வேடர் கூட்டம், கொள்ளை கூட்டம் ஒன்று வந்து இவாளெல்லாம் வழி மறித்து ஈட்டி வாள் இதெல்லாம் காமிச்சு இவாளை மிரட்டி இவாள்கிட்ட இருந்த பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுன்னு போய்டுறா. அப்புறம் சுந்தரரும் திருமுருகன் பூண்டி கோயிலுக்கு வர்றார். அங்கே வந்து ஒரு பதிகம் பாடுறார். சுவாமி, இது என்ன இடம்யா இது? எல்லாம் ஒரே இந்த வேடர் கூட்டம், புலால் நாத்தம் அடிச்சுட்டு வர்ற வேடர் கூட்டம் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் கொலையே பண்ணி வாழ்கிற கூட்டம் இது. கொஞ்சம் கூட நீதி தர்மம் எல்லாம் தெரியாத கூட்டம். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. இது வந்து இப்படி எல்லாம் கொள்ளையடிச்சுன்னு போகிறது. இப்படிப்பட்ட இடத்துல இதெல்லாம் கண்டுக்காம நீ எதுக்கே அங்கே இருக்க அப்படிங்கிறார். இந்த பதியத்தை கேட்டு சிவபெருமானுக்கு சந்தோஷமாகி பதியம் பாடி முடித்ததும் தன்னுடைய பூதகணங்களை அனுப்பி இந்த கவர்ந்து செல்லப்பட்ட அந்த எல்லா பொருளையும் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பார். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவா. அதாவது சுந்தரர் வந்து சிவபெருமானுக்கு அடிமை. சுந்தரருக்கு எது வேணாலும் சிவபெருமான் தான் கொடுப்பார். எத்தனை இடத்துல பொண்ணு கேட்டு பாடிருக்கார் அவர். ஆனால் இந்த சமயத்தில் தங்கிட்டேருந்து இல்லாமல் இன்னொருத்தர்கிட்டேருந்து பொண்ணு வாங்கிட்டு போகிறார் சுந்தரர். அது அவருக்கு உணர்த்துறதுக்காக இருக்கலாம். இது மாதிரி அந்த பொண்ணெல்லாம் கவர்ந்து கொண்டு சென்று கவர்ந்துட்டு வந்துட்டு அப்புறமா இவர் பதியம் பாடினதுக்கப்புறம் அவருக்கே திரும்பி கொடுக்குறார். இப்போ சிவபெருமான்ட்டு கிடைச்ச பொண்ணை எடுத்தது. அப்படியா அவர் திரும்ப திருவாரூருக்கு வரார். அங்கே சில காலம் தங்கி இருக்கார். அப்படி தங்கி இருந்ததுக்கப்புறம் அவருக்கு திரும்ப சேரமான் பெருமாள் நாயனரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துடுறது. அந்த நட்பு. ஏன்னா இந்த காலம் மாதிரி ஃபேஸ் டைம்லாம் பண்ண முடியாது செல்ஃபோனில். நேரில் தானே போய் பார்க்கணும். அப்போ அவர் சரி திரும்ப சேரமான் பெருமாள் நாயனர் பார்க்கணுன்னு அவருக்கு ஆசை வந்தது. அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறார். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அதே மாதிரி இந்த திருப்பூரில் சொன்னேன் இல்லையா, அங்கே திருமுருகன் பூண்டின்னு, அதே மாதிரி திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுப்புற அவினாசின்னு இப்போ சொல்கிற அந்த ஊரை பழைய காலத்து அதுக்கு திருப்புக்கொழியூர்னு பேர். அதுக்கு ஊர் பேர் திருப்புக்கொழியூர். அங்கே இருக்கிற சுவாமி கோவில் பேர் அவினாசி, அவினாசியப்பரவர். அது திருப்புக்கொழியூரில் இருக்கிற சிவபெருமானை பார்த்து அங்கே போகிறார். திருப்புக்கொழியூருக்கு வழியாக போயின்னு இருக்கார். அப்போ இந்த அக்ரஹாரத்து வழியாக அவர் நடந்து போயின்னு இருக்கிறப்போ அங்கே வலது பக்கம் இருக்கிற ஒரு வீட்டிலேருந்து மேலதாளங்கள்லாம் கேட்கும். எல்லோரும் சந்தோஷமாக பாடிண்டு சிரிச்சுண்டு எல்லாம் இது மாதிரி ஒரு கோலாகலமாக ஒரு விழா நடந்துட்டுருக்கு. வாசலில் தோரணங்கள்லாம் கட்டிருப்பா, வாழை மரம் நட்டுருப்பா. அது மாதிரி கோலாகலமாக இருக்கும் ஒரு வீடு. அதுக்கு எய்த்த வீடு இடது பக்கத்தில் இருக்கிற வீட்டிலேருந்து வீதியில் எய்த்த வீட்டிலேருந்து அழுக சத்தம் கேட்குறது. விசும்பி விசும்பி 2 பேர் அழுதுன்னு இருக்கா. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன இது, எதுக்காக வாழறா? ஏன்னா அந்த அந்த அவருக்கு ஏதோ ஒரு மனசில் பட்டதோ அவங்க இருக்கிறவாள்கிட்ட கேட்குறா. இருக்கிற அங்கே பக்கத்தில் இருக்கிறாள், என்ன இங்கே மங்கள ஓசை கேட்குறது, இங்கே அழுதுன்னு இருக்காள், என்ன விஷயம் அப்படின்னா. அப்போ அங்கே வந்து பிராமணர்கள்லாம் சொல்கிறா, இது மாதிரி இந்த 2 இவாளுக்கும் ஒரு பையன் உண்டு, அவளுக்கும் ஒரு பையன் உண்டு. 2 பசங்களும் ஒரே வயசு, ஒன்றா விளையாடின்னு இருப்பா. இந்த பசங்களுக்கு 5 வயசு இருக்கிறப்போ அந்த ஏரியில் போய் ஒன்றா குளிச்சுட்டு இருந்தா. அப்படி ஏரியில் குளிக்கிறப்போ அந்த ஏரியில் இருக்கிற ஒரு முதலை இந்த பசங்களில் ஒரு பையனை பிடிச்சி தின்னுடுத்து. அதனால் அந்த பையன் மாண்டு விட்டான். அது நடந்து 2 வருஷம் ஆயாச்சு. இப்போ அந்த பையனுக்கு இப்போ எஞ்சி இருக்கிற பையனுக்கு 7 வயசு. அவனுக்கு இன்னைக்கு பூனல் போட்டுருக்கா. அதுதான் இந்த மங்கள வாத்தியம்லாம் கேட்குறதே அங்கே பூனல் நடந்துட்டுருக்கு அந்த பையனுக்கு. இந்த 8th வீட்டுக்காரா அவளுக்கு தங்களோட பையனோட ஞாபகம் வந்துடுத்து.
நம்ம பையன் உயிரோடு இருந்தால் அவனுக்கும் இப்போ இது மாதிரி பூனல் போட்டிருப்போமே, அதெல்லாம் இல்லாமல் போயிடுத்தே அப்படின்னு அவள் துக்கப்பட்டு அழுதுன்ட்ருக்கா அப்படிங்கிறா. இதை கேட்டதும் சுந்தரருக்கு அவள் மேலே ஒரு இரக்கம் பிறக்கிறது. என்னடா இது இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போது உடனே அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். அப்போது அங்கே அந்த அந்த செத்து போன பையனோட அப்பா அம்மா வந்து வரவேற்கிறார், வாங்க வாங்க சுவாமி அப்படின்னு. அப்போது இவர் பார்க்குறார், ஆஹா இவ தன் மகனை மறந்து அழுதுன்னு இருந்தவா இப்போ என்னை பார்த்து சந்தோஷ அந்த முகமலர்ச்சியோட என்ன வரவேற்கால, இவளுடைய பெருமை என்ன அப்படின்னு அவர்கள் மேலே இறக்கம் வந்ததும், சரி நம்ம இவ பையனை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவள்கிட்ட கேட்குறான். எங்கே உங்கள் பையன் எங்கே அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுன்னு அந்த ஏரிக்கரைக்கு போகிறார் இவர். அந்த ஏரிக்கரையில் போய் நின்று ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்தில் ஒரு உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லாய் உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாயும்பர். அப்படியாக அந்த பதிகம் பாடுவார். அந்த பதிகத்தில் 4ஆம் பாட்டுது. அந்த பதிகத்தை பாடினதும் இறைவன் அருளால் அந்த ஏரியில் இருக்கிறது முதல்ல திரும்பி வந்து அந்த பையனை கரையில் விட்டுட்டு போகும். அந்த பையன் 5 வயசில் செத்து போன பையன் இப்போ 7 வயசு ஒரு வளர்ச்சியோடு வந்து நிற்பான். அவன் அப்பா அம்மாவுக்கு பரம சந்தோஷம். கேட்கணுமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பையன் உயிரோட வந்து நின்னாக்க. அப்படியா அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த பையனுக்கு அன்றைக்கி பூனல் போடுறான். அப்படியா பூனல்லாம் போட்டுட்டு சுந்தரர் கிளம்பி போகிறார். எங்கே போயின்னு இருக்கார் சுந்தரர்? கொடுங்கோளூரில் சேரமான் பெருமாள் நாயனாரை பார்க்க போயின்னு இருக்கார். அங்கே போனது சேரமான் பெருமாள் நாயனாரை பார்க்குறார், அங்கே தங்குறார், மகிழறார். இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் சுந்தரர் சேரமான் பெருமாள் குளிச்சுட்டு இருக்கிறப்போ சுந்தரர் அந்த திருவஞ்சை களத்தில் கோயிலுக்கு போகிறார். அவருக்கு அப்போ திடீர்னு ஏதோ ஒரு உணர்ச்சி தோன்றது சுந்தரருக்கு. நம்ம பூலோகத்தில் வாழ்ந்தது போதும், கைலாசத்துக்கு திரும்ப போகணும் அப்படின்னு அவருக்கு உள்ளத்தில் உள்ள ஒரு உணர்ச்சி வருது. அதனால் அங்கே போய் தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே அப்படின்னு ஒரு பதிகம் ஆரம்பித்து பாடுவார் திருவஞ்சை களத்தில். அந்த பதிகம் பாடினதும் சிவபெருமான் அருளால் சிவபெருமானுடைய யானை அங்கே வரும். ஐராவணம்னு பேர். ஐராவதம் இல்லை, ஐராவணம். அது சிவபெருமானுடைய யானை அனுப்புவார். அந்த யானை அங்கே வரும். சுந்தரர் அது மேலே ஏற்றிக்கும். இந்த மனித உடலோட சுந்தரர் அந்த யானை மேலே ஏறிண்டு கைலாசத்துக்கு போவார். இந்த சமயத்தில் இந்த மாதிரி சுந்தரர் கைலாசத்துக்கு போகிறாருங்கிறது சேரமான் பெருமாளுக்கு உணர்ச்சியில் தோன்றும். ஏன்னா அவர் தான் கழிடற்றவர். அவருக்கும் சிறந்த சிவபக்தர், அவருக்கு நிறைய சிவபெருமான் உணர்த்துவார் இல்லையா? அது மாதிரி அவருக்கும் இது மாதிரி சேரமான் சுந்தரர் கைலாயம் போகிறாருன்னு தெரிஞ்சு அவர் உடனே தன்னோட குதிரையில் ஏறிண்டு அதோட காதில் பஞ்சாட்சரத்தை ஓதுவார். அப்போ அந்த குதிரை அதுவும் கிளம்பி கைலாசத்துக்கு போகும். இப்படியா அந்த கைலாசம் போனதும் அங்கே போனாக்க இது வெள்ளானையை விட இது முன்னாடி போய்டும் இந்த குதிரை. அப்படி இந்த குதிரை போனது அங்கே கைலாசத்தில் வாசலில் இருக்கிறவா தடுத்து நிறுத்திடுவார். உங்களுக்கு இப்போ வர்றதுக்கு உத்தரவு இல்லை அப்படின்னு தடுத்து நிறுத்திடுவார். அப்புறம் சுந்தரர் உள்ள போயிடுவார். அப்படி அந்த யானை மேலே போகிறப்ப சுந்தரர் ஒரு பதிகம் பாடின்னு போவார். தானே முன்படைத்தான் அப்படின்னு போய் பதியத்தை பாடின்னு போய் சிவபெருமான் முன்னாடி நின்று அந்த பதியத்தை பாடி முடித்து அங்கே வருணன் மூலமாக பூமிக்கு வரும் அந்த பாட்டு. அப்போது அவர் அங்கே போனதும் இது மாதிரி சிவபெருமான்கிட்ட சொல்வார், எனக்கு ஃப்ரெண்டு சேரமான் பெருமாள் வந்திருக்காரு, அவர் உள்ள ஒன்று நீங்கள் அப்படிம்பார்.
அப்புறம் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் வந்ததுக்கப்புறம் சரி சேரமான் பெருமாள் என்னை உள்ளே கூப்பிடுவார். அது மாதிரி நான் வந்து உன்னை கூப்பிடலையப்பா, நீ எங்கேருந்து வந்த அப்படிங்கிறார். அப்போ சேரமான் சொல்லிட்டு வரான், இது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி, இந்த சுந்தரரோட அருள் வெள்ளம் நீங்கள் அடிச்சுன்னு வந்துடுத்து அப்படிங்கிறான். அப்போ உடனே அங்கே சிவருமான் சரி அப்படின்ட்டு இது பண்ணார். அப்போ சேரமான் பெருமாள் உலா பாடுறேன் அப்படிம்பார். அந்த திருக்கைலாய ஞான உலான்னு பேர். இது 11ஆம் திருமுறையில் இது திருக்கைலாய ஞான உலா இந்த இதில் இருக்கு, நம்ம 11ஆம் திருமுறையில் இருக்கு. அப்படியா அந்த திருக்கைலாய ஞான உலா பாடுறார். அது அப்புறமா அதுவும் பூமிக்கு வந்து சேர்றது. இந்த சேரமான் பெருமாள் நாயனார் கைலாசத்தில் உலா பாடினார் இல்லையா, அதான் இது வந்து நாதவிந்து கலாதி பாட்டில் இந்த ரெஃபரன்ஸ் வரும். திருப்புகழில் நாதவிந்து கலாதின்னு ஒரு பிரபலமான திருப்புகழ் இருக்கு. அதில் வரும், ஆதரம் பயில் தோழரோட தோழமை கொண்ட ஆரூரர் முன்னானிலில் அப்படின்னு வந்ததில் ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் கொங்கு வைகாவூர் நாடதனில் அப்படின்னு அந்த ஃப்ரேஸ் வரும். அதில் இந்த நாதவிந்து கலாதி பாட்டு அப்புறமா எடுத்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இதில் சேரமான் பெருமாள் நாயனார் உலா பாடினார் அப்படின்னு அந்த இதில் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்படியாக இவர் அங்கே போயிடுறார். அதே மாதிரி அந்த பறவையார் சங்கிலியார் இவா 2 பேரும் இறைவன் அவர்களால் திரும்பி அவர்களும் கைலைக்கு வந்து சேர்றார். அதே மாதிரி எல்லாரும் திருப்பி பழையபடி தங்கள் செய்து கொண்டு வந்த அணுக்கத் தொண்டை திரும்ப செய்கிறார்கள். அதுக்கப்புறமா இதுதான் சுந்தரர் வரலாற்றின் சுருக்கம். இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். அதாவது இந்த வரலாறு நீங்கள் கேட்கலான்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு அற்புதமான வரலாறு. இதில் எத்தனை லீலைகள், எத்தனை திருப்பங்கள், இதில் நவரசங்களும் இருக்கும். இதில் பக்தி இருக்கும், அவருக்கு வந்து சுந்தரருக்கு காதல் வரும். அதே மாதிரி அவர் பண்ணுற நிந்தா சுதியா பாடுறது, சிவரோகன் பண்ணுற லீலைகள், அது மாதிரி இவருக்கு வர்ற சபதத்தை மீறுறது, கண்ணு போகிறது, துக்கம், வருத்தம், சோகம், நட்பு, இது மாதிரி எத்தனையோ விதமான விஷயங்கள் இருக்குதுல்ல. பெரிய ஒரு ரொம்ப சுவையான வரலாறு சுந்தரர் வரலாறு. அதான் சொல்றார் கடைசியில் சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தில் சொல்றார், சுந்தரன் பிறவி எதுக்கு அப்படின்னாக்க திருத்தொண்டத்தை பாடுறதுக்காக சுந்தரர் பிறந்தார் அப்படிங்கிறார். அதை அங்கே கைலாசத்தில் அந்த 2 பெண்களை முதல்ல பார்க்குறாரு ஒரு க்ஷணம். அப்படி சிவருமான் இவரை பார்க்க வச்சதன் காரணம், இவரை பூமியில் பிறக்க வச்சு திருத்தொண்ட தொகையை பாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவருமான் அப்படி பண்ணினார் அப்படின்னு சேக்கிழார் தன்னுடைய கருத்தை அங்கே சொல்லுவார் பெரிய புராணத்தில். உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? பண்ண முதல்ல அது வந்து நான் அந்த விருதாச்சலம், அது போனோன்னு வழி கேட்ட ஊர் விருதாச்சலத்துக்கு. அதுக்கு பழைய பேர் திருமுதுகுன்றம் தமிழில். முதுகுன்றம், முதுனா முது குன்றம், முதுனா ஓல்டு, குன்றம்னா மலை. அதான் விருதாச்சலம் சம்ஸ்கிருதத்தில். அப்படி அதுக்கு வழி கேட்குறார். அப்போ சிவருமான் வந்து ஒரு பிராமணர் வேஷத்தில் வந்து நான் அந்த பக்கமாக தான் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி யாரும் கூட்டு போய் கூடலை ஆற்றூருங்கிற இடத்துல விட்டுட்டு போயிடுறார். கூடலை ஆற்றூர் அதான் அது ஒரு இது. அதில் ஒரு பாட்டு கேட்போம் இன்னைக்கு. ஓகே, வேற ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசுவோம், இல்லைன்னா சில பாடல்கள் கேட்போம் சுந்தரர் வரலாற்றுலேருந்து.
திரு மழபாடி சுந்தரர் தேவாரம். பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கதைத்து பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கதைத்து மின்னார் செஞ்சடை மேல் மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே மழபாடியுள் மாணிக்கமே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே பொன்னார் மேனியனே ஏ ஸோ இந்த பொன்னார் மேனியனே இந்த பாட்டு தான் இந்த திரு ஆலம்புழையில் ஒரு உறங்கின்னு இருக்கிறப்ப சிவருமான் கனவுல வந்து கேட்பார், நீ என்ன மழபாடிக்கு வர மறந்து போயிட்டியாப்பா அப்படிம்பார். அப்போ தான் அவர் எழுந்து ஓடி போய் மழபாடிக்கு மறுநாள் போய் தரிசனம் பண்ணுவார். அப்போ அந்த மழபாடி அப்போ அந்த காட்டத்தில் பாடின பாட்டு இது. இது ரொம்ப எளிமையான பாட்டு, நமக்கு கேட்குறப்பே பாட்டு புரிஞ்சிடும். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து அப்படின்னா பொன் போன்ற மேனி உடையவன். சிவருமானுடைய மேனி சக்கச்செவேல்னு இருக்கும், ஜொலிக்கும் அது மாதிரி. ஆனால் இன்றைக்கி என்ன எடுத்து வட இந்தியாவில் வர்ற பல படங்களோட தாக்கம் அனுபவம் தெரில, சிவருமானை வந்து உடம்பு முழுக்க நீளமாக போட்டுடுறா. நீல உடம்போட விஷ்ணு மாதிரி சிவருமானை போடுறா, பார்வதியை செக்கச்செவேல்னு போடுறா. அது காலத்தோட கோலம். இதெல்லாம் சிவருமானுடைய நிறம் செம்மையாக இருக்கணும், பார்வதியோட நிறம் கருமையாக இருக்கணும். அதான் அவளுடைய வர்ணனை பாடல்களில் வர்ண நிறங்கள் அதுதான். அதனால் பொன் போன்ற மேனி உடையவனே, இடுப்பில் அரைனா ஆண்களுடைய வெயிஸ்ட், அதுக்கு அரைன்னு பேர். பெண்களுடைய வெயிஸ்ட்டுக்கு இடைன்னு பேர், ஆண்களுக்கு அரைன்னு பேர். அந்த அறையில் புலித்தோலை கட்டின்னு இருக்கிறவனே, மின்னார் செஞ்சடை மேல் மின்னல் போல ஒளி வீசுகின்ற செஞ்சடையில் கொன்றை மலரை அணிந்தவனே, மன்னே மாமணியே. மண் அப்படின்னா ராஜா, ராஜாவே அரசனே, சிறந்த மணி போன்றவனே, மழபாடியில் இருக்கிற மாணிக்கம் போன்றவனே, அன்னே தாயே, உன்னை தவிர இனிமேல் நான் யாரை நினைப்பேன் அப்படின்னு ரொம்ப உருகி எளிமையான பாட்டு இது. இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தால் பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம அடுத்த பாட்டு கேட்போம். இது இந்த விருதாச்சலத்துக்கு வழி கேட்டப்போ சிவருமான் அவரை கொண்டு போய் கூடலை ஆற்றூரில் விட்டார் இல்லையா, அந்த கூடலை ஆற்றூரில் பாடின பதிகம் அது. அதுலேருந்து ஒரு பாட்டு. வடியுடை மழுவேஞ்சினா கூர்மையான மழுவை எஞ்சிண்டு மதகரி உரி போர்த்து மத யானையோடைய தோலை போத்திண்டு பொடியணி திருமேனி விபூதி பூசின திருமேனியோடைய சிவருமான் புரிகுழல் உமையோடும் அந்த சுருண்ட கூந்தலை உடைய உமாதேவியோட கொடியணி நெடுமாட கூடலை ஆற்றூரில் இந்த கொடிகள் அணிந்த உயர்ந்த மாடகங்கள் இருக்கின்ற கூடலை ஆற்றூரில் சுவாமி, அடிகள்னா இறைவன், அடிகள் சுவாமி இவ்வழி போந்த இந்த வழியா வந்த அதிசயம் அறியேனே, அந்த அதிசயத்தை நான் என்னன்னு சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறது. எளிமையான பாட்டு,
சுவாமி வந்து தன்னோட வந்தார் அப்படிங்கிறது அவரே பாடுறார். அதாவது சுந்தரர் தேவாரத்தில் பல இடங்களில் அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் அப்படியே பதிவு பண்ணுறார் அவர் பாட்டில். அதனால நம்ம சந்தேகமே வேண்டாம், இது பின்னாடி யாரோ வந்து இட்டு கட்டின கதை அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அதான் அவர் பாட்டில் பல இதுக்கு இப்படி சான்றுகள், அகச்சான்று அப்படின்பா. அவர் பாட்டிலேயே தான் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பதிவு பண்ணியிருக்கார். இந்த பாட்டில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? ஓகே, அடுத்த பாட்டுக்கு போவோம். இது அடுத்த பாட்டு அந்த திருவொத்தியூர்லேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் கண்ணு குருடாயிடுறது இல்லையா, அப்போ அவர் திருவன்பாக்கத்துக்கு போய் சுவாமிகிட்ட பாடுவார். சுவாமி பதிலே சொல்ல மாட்டார். அப்போ தான், என்ன சாமி நீ கோயிலுக்குள்ளே தான் இருக்கிறா இல்லையா அப்படின்னு கேட்பார். அப்போ சுவாமி ஆமாம்மா நான் உள்ளே தான் இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு கையில் ஒரு குச்சி கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அந்த பாட்டு இது. திருவெண்பாக்கம் திரு சுந்தரர் தேவாரம். மான் திகழும் சங்கிலியை தந்து வரும் பயன்களெல்லாம், மான் திகழும் சங்கிலியை தந்து வரும் பயன்களெல்லாம், தோன்றகருள் செய்தளித்தாய் என்றுரைக்க உலகமெல்லாம், தோன்றகருள் செய்தளித்தாய் என்றுரைக்க உலகமெல்லாம், ஈந்தவனே வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன, ஈந்தவனே வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன, ஊன்றுவதோ கோலருளி குளோம் போகி என்றானே, ஊன்றுவதோ கோலருளி குளோம் போகி என்றானே, குளோம் போகி என்றானே. அதான் சொல்கிறார், இந்த சுவாமி ஈன்ற உலகமெல்லாம் ஈன்றவனே, உலகங்கள்லாம் படைத்தவனே சுவாமி, வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன, இந்த திருவன்பாகத்தில் இருக்கிற இந்த கோயிலில் இருக்கியாயா அப்படின்னு நான் கேட்டப்போ, ஊன்றுவதோர் கோல் அருளி, இது மாதிரி நான் கையை பிடிச்சின்னு ஊன்றின்னு போகிறதுக்காக குருடர்களுக்கு கொடுக்குற ஒரு குச்சியை கொடுத்துட்டு, ஆமாம் உள்ளோம், நான் கோயிலுக்குள்ளே தான் இருக்கோம், போயிட்டு வாங்கோ அப்படின்ட்டானே அப்படிங்கிறார். இது மாதிரி சுவாமி சொன்னதே சொல்கிறார், உளோம் போகிர்னு சுவாமி சொன்னார்னு சுவாமியோட வார்த்தையே சொல்கிறாருங்க. அடுத்த பாட்டு இது காஞ்சிபுரத்தில் அவருக்கு இடது கண் கிடைச்சதும் பாடின பாட்டு இது. அதுதான் இந்த காலகாலனை கம்பன் எம்மானை. கம்பன் அப்படின்னா ஏகம்பன், ஏகாம்பரேஸ்வரருக்கு தமிழில் கம்பன் அப்படின்பா. கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறு அப்படின்னு, அவனை பார்க்கறதுக்கு சுவாமி எனக்கு கண்ணு கொடுத்தான் அப்படின்னு அதை பதிவு பண்ணுறார், கண் கிடைச்சிது அப்படின்னு. திரு கச்சி ஏகம்பம் சொல்லுங்க. திரு சுந்தரர் தேவாரம். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியே அமரர் தொழுது ஏத்தும் காலம் தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியே அமரர் தொழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பாரவர் சிந்தை உள்ளரே, சீலந்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பாரவர் சிந்தை உள்ளரே, ஏலவா குழலகாடுமை நங்கை என்றும் ஏத்தி
இதுக்கு அடுத்த பாட்டு நம்ம பார்க்க போகிறது சுந்தரர் திருவாரூருக்கு வந்தது இந்த மீளாடிமைன்னு ஒரு பதிகம் பாடி அதில் வலது கண்ணும் அவர் கிடைக்கும் அந்த பதிகம் பாடினதுக்கப்புறம். அந்த பதிகத்திலேருந்து ஒரு பாட்டு, அதான் அந்த விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லையும் விரும்பி ஆட்பட்டேன்னு அப்படிம்பார். அதாவது சுவாமி நான் உங்களுக்கு பூரண அடிமை, அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் என்ன இன்னொருத்தருக்கு விற்கணுனாலும் நீங்கள் விற்றுக்கலாம், அவ்வளோ உரிமை உங்களுக்கு உண்டு என் மேலே. நான் விரும்பி உங்களுக்கு ஆட்பட்டேன், என்னோடய விருப்பத்தினால அன்போடு உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கேன். ஒரு குத்தமும் பண்ணதில்லை, ஆனால் என்னை குருடாக்கி விட்டீர். கொத்தையாக்கினர்னா என்னை குருடாக்கிட்டீர். 8 கடிகள் என் கண் கொண்டீர், நீரே பழிப்பட்டீர். எதுக்கு சுவாமி நீங்கள் என் கண்ணை பிடிங்கின்றீர்? எல்லா பழியும் உங்களுக்கே தான் வரும். என் மேலே ஒரு பழியும் கிடையாது, எல்லா பழியும் உங்களுக்கு தான் இல்லையா? மற்றை கண் தான் தாராது விழுந்தால், எனக்கு அடுத்த கண்ணை நீங்கள் தரல வச்சுக்கோங்க, சௌக்கியமாக இருங்க நீங்கள் அப்படிங்கிற. இதுலேருந்து நமக்கு தெரியாது காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணு தான் கிடச்சிது அப்படின்னு. இதுலேருந்து நமக்கு தெரியாது எனக்கு அடுத்த கண்ணு தரலைன்னாக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். அப்படின்னா ஒரு கண்ணு தான் முன்னாடி வந்ததுன்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டு அதுவும் சொல்கிறார். அதே மாதிரி 8 கடிகள் என் கண் கொண்டீர். இவருக்கு தெரியும் சுவாமி எதனால் கண்ணை பிடிக்கின்றாருன்னு எனக்கு தெரியும். இது மாதிரி நான் சபதத்தை மீறி வந்தேன், வாக்கு தவறுன்னு, அதனால் என் கண்ணை பிடிங்கன்னு தண்டிச்சாருன்னு தெரியும். ஆனாலும் சொல்கிறார், நீங்கள் ஏன் சுவாமியை கண்ணை பிடிக்கின்றார், நான் ஒரு பழியும் செய்யலை, எல்லா பழியும் உங்களுக்கு தான் அப்படிங்கிறார். நம்ம இந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவா, எல்லா புகழும் இறைவனுக்குன்னு இதுவாக சொல்லிக்குவா. அது மாதிரி இவர் எல்லா பழியும் இறைவனுக்கு அப்படிங்கிறவங்க. பாட்டு கேட்போம். விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேற் விரும்பி ஆட்பட்டேன். விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேற் விரும்பி ஆட்பட்டேன். விரும்பி ஆட்பட்டேன். விரும்பி ஆட்பட்டேன். விரும்பி ஆட்பட்டேன். குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கி நீர். கொத்தையாக்கி நீர். குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கி நீர். கொத்தையாக்கி நீர். 8 கடிகள் என் கண் கொண்டீர், நீரே பழிப்பட்டீர். நீரே பழிப்பட்டீர். நீரே பழிப்பட்டீர். 8 கடிகள் என் கண் கொண்டீர், நீரே பழிப்பட்டீர். மற்றை கண்தான் தாராதொழிந்தான், மற்றை கண்தான் தாராதொழிந்தான், வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. அடுத்த பாட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த திருப்புக்கொழியூர் அவிநாசிங்கிற இடத்துல அந்த முதலை உண்ட பையனை திரும்ப வரவழைச்சது. உரைப்பார் உரை உகந்து உள்க வெள்ளார்த்தங்கள் உச்சிய அரைக்காடு அறவ ஆதியம் வந்தமாயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியை கரைக்கால் முதலே பிள்ளை தர சொல்லு காலனே. அதாவது சுவாமி நீ இந்த காலன்றக்கான அவன்கிட்ட என்ன சொல்லணும், இந்த முதலையிட்ட சொல்லி அந்த ஏரிக்கரையில் அந்த பிள்ளையை திரும்ப கொண்டு தர சொல்லு அப்படின்னு வேண்டுறார். இறைவன் அதேபடி இவருக்கு அருள் புரிகிறான், அந்த பிள்ளை வரான். அதை நம்ம வரலாற்றில் பார்த்தோம். இப்போ இந்த பாட்டை கேட்போம். திருப்புக்கொழியூர் அவிநாசி சுந்தரர் தேவாரம். உரைப்பார் உரை உகந்துள்க வல்லார் தங்கள் உச்சியாய். உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய். தங்கள் உச்சியாய். தங்கள் உச்சியாய். அரைக்காடரவ
ஆதியும் அந்தமும் ஆயினாய் ஆயினாய் அரைக்கடரவ ஆதியும் அந்தமும் ஆயினாய் ஆயினாய் உரைக்காடு சோலை புக்கோழியூர் அவிநாசியே அவிநாசியே உரைக்காடு சோலை புக்கோழியூர் அவிநாசியே அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே காலனையே கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே காலனையே. அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிற பாட்டு அவருடைய கடைசி பதிகம். தானனை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பதிகம். அதில் நம்ம இந்த 3வது பாட்டு பார்க்க போகிறோம். இது அதில் சொல்கிறார், இறைவன் ஒரு ஆணை அருள் புரிந்தார், அந்த ஆணை மேலே இருந்து நான் கைலாசத்துக்கு போனேன் அப்படின்னு சுந்தரர் தன்னோட பதிகத்தில் பதிவு பண்ணுறார் இந்த பாட்டில். இந்த மாதிரி மந்திரம் ஒன்று அறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனை அந்தர மால் விசும்பில் அழகான அருள் புரிந்ததும் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமே அப்படின்னு பாடுறார். அது மாதிரி நான் ஒரு மந்திரம், அதாவது எல்லாம் அடக்கத்தோட சொல்கிறார். மந்திரம் ஒன்றறியேன் அப்படின்னு சொல்கிறார். மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன், நான் இந்த மாதிரி 1க்கு 2 கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தார் இல்லையா, அதனால் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் அப்படிங்கிறார். சுந்தர வேடங்களால் அழகான கோலத்தில் சிவபக்தன் மாதிரி வேஷம் போட்டு துரிசே செய்யும் தொண்டனை குற்றமே செய்த தொண்டன் நினைங்கிறார். ஒரு குற்றம் தான் செய்தார், அங்கே கொடுத்த வாக்கு மீறினார், அது ஒன்று தான் அவர் செய்த குற்றம். ஆனாலும் துரிசே செய்யும்னு அப்படி தன்னை சொல்கிறார் அவர். தொண்டன் நினை அந்தர மால் விசும்பில் அழகான அருள் புரிந்தது. அந்த ஆகாயத்தில் போகிற மாதிரி ஒரு அழகான ஆணையை அனுப்பிச்சு என்னை ஏற்றிந்த கைலாசத்துக்கு கூட்டு போகிறாரே, இதுவும் எனக்கு இதுக்கு தகுதி உண்டா எனக்கு அப்படின்னு கேட்குறார். தரமோ நெஞ்சமே, இதுக்கு நமக்கு தகுதி உண்டா அப்படிங்கிறார். சொல்லி நொடித்தான் மலை உத்தமினா, நொடித்தான் மலைங்கிறது கைலாசத்துக்கு இன்னொரு பேர், நொடித்தான் மலை. மந்திரம் ஒன்றறியே மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களால் சுந்தர வேடங்களால் துரிதேத்தையும் தொண்டனை சுந்தர வேடங்களால் துரிதேத்தையும் தொண்டனை துரிசேத்தையும் தொண்டனை அந்தர மால் விசும்பில் அழகானை அருள் புரிந்தது அந்தர மால் விசும்பில் அழகானை அருள் புரிந்தது உந்தரமோ நெஞ்சமே உந்தரமோ நெஞ்சமே உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே.
இப்படியாக நம்ம சுந்தர வரலாற்றை இன்றைக்கு பார்த்தோம். இந்த வரலாற்றோடு நம்ம திருத்தொண்ட தொகை பதிகத்தை பார்த்தோம். அந்த திருத்தொண்ட தொகை ஆரம்பித்தப்போ அதில் வர வரலாறு அடியார்கள் வரலாறுகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டில் வர்ற அடியார்களோட வரலாறு இதெல்லாம் பார்த்து இப்போ கடைசியாக சுந்தரர் வரலாற்றையும் முழுக்க பார்த்துட்டோம் இன்னைக்கு. இதோட திருத்தொண்ட தொகையும் அடியார்கள் வரலாறும் முடியறது. இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கேட்கலாம், பேசலாம். இது இந்த திருத்தொண்ட தொகைய அதான் இந்த அடியார்கள் வரலாறுகள்லாம் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள். அதனால தான் சேக்கிழார் சொல்றார், இதை கொடுக்கறதுக்காக தான் இறைவன் வந்து சுந்தரருக்கு பிறப்பித்தார் அப்படின்னு. அது ரொம்ப சத்தியமான வார்த்தை அது. ஏன்னா சுந்தரர் அப்படி இந்த பட்டியல் போடலைன்னாக்க அதில் பல பேருடைய வரலாறுகள் நமக்கு தெரியாமல் போயிருக்கும். இல்லைனாக்க அரைக்குறையாக தெரியும், அதில் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அதில் எப்படியெல்லாம் போயிடும். அப்புறம் நம்ம வந்து இப்போ பெரிய பழைய புராண கதைகள் மாதிரி ஆகிடும். எது நிஜம் எது ஃபிக்ஷன் அப்படின்னு தெரியாமல் போயிடும். ஆனால் இதில் வந்து அவர் எல்லாத்தையும் சுந்தர சேக்கிழார் சொல்கிறார், இதெல்லாம் நான் அறிந்த அளவில் சொல்கிறேன் அப்படிங்கிறார். நான் வந்து கற்பனை பண்ணி எதுவும் சொல்லலை அப்படிங்கிறார். அது மாதிரி சொல்லுங்கள். வேறு ஏதாவது கருத்துக்களோ கேள்விகளோ இருக்கா? அதாவது நம்ம ரெண்டு விதம் அந்த பழைய இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஊருக்கு ஒரு பேர் உண்டு, கோவிலுக்கு ஒரு பேர் உண்டு, சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு. இதில் இந்த புக்கொழியூர் அவிநாசி அப்படிங்கிறதுல புக்கொழியூர் ஊரோட பேர், அவிநாசிங்கிறது சுவாமியோட பேர். நாசம்னா தெரியும், அழிந்து போகிறது. அவிநாசினா அழியாதவன் அர்த்தம். ஆமாம், அதே ஊர் தான். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற அவிநாசிங்கிற ஊர் தான் இது. அது என்ன ஆயிடுத்து, புக்கொழியூரில் அவிநாசி அப்பர் இருக்கார். அந்த அவிநாசி அப்பர் அந்த அவிநாசிங்கிறது ஊருக்கே பேர் ஆயிடுது அப்புறமா காலப்போக்கில். எப்படி நம்ம தில்லைங்கிறது ஊரோட பேர், சிற்றம்பலங்கிறது கோவிலோட பேர். சிற்றம்பலம் தான் சிதம்பரம். அப்போ தில்லைங்கிற ஊர் பேர் மறைஞ்சு போய் சிதம்பரங்கிறதே ஊருக்கு பேர் ஆயிடுது. அது மாதிரி இந்த இடத்துல சுவாமி பேர் அது அவிநாசி. அதே மாதிரி நம்ம இந்த நமச்சிவாய பற்றி சொன்னோம் இல்லையா, அதுலேயும் வரும். கரையூருங்கிறது அந்த ஊரோட பேர். அதில் இருக்கிற கோவில் பேர் பாண்டி கொடுமுடி. ஆனால் இப்போ இந்த கரையூருங்கிற பேர் போய் கொடுமுடிங்கிறதே ஊருக்கு பேர் ஆயிடுது. அது மாதிரி சில இடங்கள் அப்படி மாறி போயிடும். அந்த கோயிலோட பேரே ஊருக்கு வந்துவிடும் பிற்காலத்தில். கொடுமுடி தான் கேபி சுந்தராம்பாள் ஊர். அந்த கொடுமுடிங்கிறது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அதில் 3 பேரோட தேவாரமும் கிடச்சிருக்கு. சம்பந்தர் பாடினது இருக்குது, அப்பர் பாடினது இருக்குது, சுந்தர பாடினது, 3 பேர் பாடின பதியங்களும் கிடச்சிருக்கு நமக்கு தேவாரங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்தலத்தில் விசேஷம் என்னன்னாக்கா, அங்கே சிவன் கோயில் அது. நாங்கள் விஷ்ணுவுக்கும் விசேஷமாக சன்னதி இருக்குது, பிரம்மாவுக்கும் சன்னதி இருக்குது. அது மாதிரி அழகான கோவில் அது. சொல்லுங்கள், வேறு ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருக்கா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கி இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.